இருக்கிறோம். கொண்டு வந்த எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காக வழியில் இருக்கிறதான பிரயாணங்கள் இருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். யாவரும் சீக்கிரமாக கொண்டு வந்த சுவாமி இந்த அடக்காரனை பொருட்படுத்தி உடைய மகிமையின் சமூகத்தினாலே கட்ட நிறைத்து கட்ட ஒவ்வொரு பகுதியும் நாங்கள் பக்தி விருத்தை அடைய இன்னும் கத்தரோடு கூட நெருங்க இந்த கட்டாவே கூட்டங்கள் பாஸ்டருடைய அடக்காராதனும் எங்களுடைய ஒவ்வொரு ஜீவியத்தில் ஒரு திருப்பு முனையாக இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். சாட்சியெல்லாம் கத்தர் ஆசீர்வதிக்கும் ஒவ்வொருக்கு நல்ல கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. இப்பொழுது ஊழியக்கார சகோதர சகோதரிகள் முதலாவதாக பாஸ்டர் பற்றி அறிமுகமானவர்கள் தெரிந்தவர்கள் ஊழியக்கார சகோதர சகோதரிகள் சாட்சி கொடுக்கலாம். அதற்கு பின்பு விசுவாச சகோதர சகோதரிகள் நேரம் இருக்கும்போது சாட்சி கொடுக்கலாம். 1:30 மணி வரைக்கும் இந்த சாட்சிகள் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மை விட்டு கடந்து போய் கர்த்தரிடத்தில் இளைப்பாரி கொண்டு இருக்கிறதான அருமையான அண்ணன் பாஸ்டர் அருள்தாஸ் அவர்களை குறித்து சாட்சி சொல்வதற்கு நான் ஒரு பலவீனனாக உங்கள் மத்தியிலே நின்று கொண்டு இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் என்னை மன்னிப்பாராக. இவரை என்னை ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக நான் இவரிடத்தில் எனக்கு பழக்கவில்லை, இவரை பார்த்ததும் இல்லை. ஆனால் ஊழியத்துக்கு வந்த பிறகு என்னுடைய முதலாவது வருடம் முடிந்தவுடனே 2வது வருடத்திலே எனக்கு பிரஸ்ஸிலே மாற்றம் கிடைத்தது. அது நிமித்தம் நான் அங்கே இவர் அங்கே பிரஸ்ஸிலே பொறுப்பாக ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்டதான் அந்த நேரத்திலே அண்ணன் அவர்கள் ஒரு நன்றாக ஒரு பழகினதான ஒரு மனுஷனே இல்லாவிட்டால் ஒரு ஊழியக்காரரே இந்த ஊழியத்துக்கு என்று கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி அவர் தன்னுடைய மனதிலே வைத்திருந்தார். அதை என்னிடத்திலே சொல்லவில்லை. ஆனால் என்னை நடத்தினதான விதமும் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. அப்படிப்பட்டதான் அந்த சூழ்நிலையில் நான் அவரிடத்திலே நான் கண்டது அவருடைய கண்டிப்பு எனக்கு மிகவும் பிடித்ததாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அவர் எங்களுக்கு பிரஸ்ஸில் இருந்ததான நாட்களிலே தகப்பனாக இருந்து எல்லா காரியத்திலையும் கூட பிரச்சனை நாங்கள் எல்லாரும் ஒன்றாக ஜெபிக்கிற நேரத்திலே பல காரியங்கள் எங்களுக்கு என்று சொல்லி தருவார். ஊழியத்தின் பகுதியிலே ஏற்படுகிறதான பலவிதமான போராட்டங்களை எப்படியெல்லாம் நாம் சகிக்க வேண்டும், கர்த்தருடைய வீட்டில் நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் கூட அவர் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடியவராக இருந்தார். அதிலே விசேஷமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வீட்டிலே நான் ஒரு அடிமை என்று சொல்லியே நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லி தந்தது அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் வரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, வேதாகமத்திலே இவருக்கு பிடித்தமான புஸ்தகம் தீமோத்தேயுவுக்கு எழுதினதான புஸ்தகமாக இருக்கிறது. ஆனபடியினால் அவர் எங்கே அந்த சத்தியத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எவ்விதமாக புத்திமதிகளை சொன்னாரோ அதே போல் எங்களுக்கும் சொல்லி தருவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் 1999ஆம் ஆண்டு இவர் எல்டராகி வேறொரு சபைக்கு பொறுப்பாக போக வேண்டியதான சந்தர்ப்பங்கள் நடத்திப்பின் மூலம் உண்டான போது அந்த பிரஸ் ஊழியத்தை செய்யும்படியாக யார் நியமிப்பது என்று சொல்லி நடத்திக்காரன் இவரிடத்தில் கேட்டபோது இவர் ஒன்றுக்குமே தகுதி இல்லாத என்னை காண்பித்து விட்டார். உடனே நடத்திக்காரர் என்னை அழைத்து அதற்காக ஜெபம் பண்ணி என்னை பொறுப்பாக நியமித்த போது நான் இவரிடத்தில் வந்து அழுது கொண்டு, அண்ணே ஏன் இப்படி செய்தீர்கள்? நடத்திப்பு மூலமாக வந்திருந்தால் நன்றா இருக்குமே. அதுவும் எனக்கு இந்த பிரஸ் பற்றி ஒன்றுமே தெரியாத என்னை ஏன் இதில் போய் நீங்கள் பொறுப்பாக நியமிச்சிங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னபோது அவர் சொன்னதான ஒரே வார்த்தை, எலியாவினுடைய சால்வை எலிசாவின் மேல் விழுந்தது என்று சொன்னார். அப்படி சொன்ன உடனே, நீங்கள் எப்படியாவது இப்படி சொல்லி எப்படி சமாளிச்சுட்டு போயிடுறீங்க, ஆனால் எனக்கு தான் இதில் இருக்கிற கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் நான் மிகவும் கேட்டுக்கொண்ட போதும் கூட அவர் மறுபடியுமாக இந்த வசனத்தை சொல்லி
என்னை தைரியப்படுத்தினார். அதற்கு பிறகு பிரசுக்கு பொறுப்பாக நான் பொறுப்பேற்ற போதும் கூட இவர் புழல் விசுவாச வீட்டிலே முதல் முறையாக இவர் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கக்கூடியவராக இருந்தார். கிளை சபைக்கு போனவுடனே அப்போதும் நான் பிரசில் இருந்தாலும் அடிக்கடி இவரிடத்திலே நான் காண்டேட் வைத்துக் கொள்வதுண்டு. பல காரியங்களை அவரிடத்தில் கேட்பதுண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி எல்லா விதத்திலும் எங்களுக்கு ஒரு தகப்பனாக இருந்தார். அது மாத்திரமல்ல, கன்வென்ஷன் நாட்களிலே சர்வதேசிய கன்வென்ஷனுக்கென்று ஊழியம் செய்யும்படியாக நாங்கள் எல்லாம் அந்த பந்தல் வேலைக்கு போகும்போது எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி முதலாவது கொண்டு போவது இவர்தான். ஊழியத்தின் பகுதியில் மிகவும் மிகவும் உண்மையுள்ளவராக இருப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனையோ சென்டர் கன்வென்ஷன்களிலே பந்தல் வேலைக்கு அண்ணன் எங்களை எப்படி வழி நடத்தினார் என்பது ஆண்டவருக்கு தெரியும், பரிசுத்தவான்களுக்கும் தெரியும். அதே சமயத்தில் ஒரு முறை கன்வென்ஷன் வேலைக்கென்று விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் வர தாமதித்த போது இவர் அந்த கன்வென்ஷன் மைதானத்திலே புதிய கிரவுண்டில் அவர் தனிமையாக இருந்தபோது யோசித்து கொண்டு இருந்திருக்கிறார். இவ்வளோ நேரம் ஆகியும் கூட ஒரு ஊழியக்காரரும் வரவில்லை, ஒரு விசுவாசிகளும் கூட வரவில்லைவே. ஆண்டவருடைய வீட்டில் எவ்வளவு ஊழியங்கள் இருக்கிறதே, கன்வென்ஷன் நாட்களும் நெருங்கி கொண்டு இருக்கிறதே, என்ன செய்வது? நாம் மாத்திரம்தான் இப்படியெல்லாம் செய்ய வேண்டுமா? நானும் மற்றவர்களை போல நானும் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி அவர் யோசித்து கொண்டிருந்ததான நேரத்தில் யாரோ ஒரு தாயார் ஒரு புக் மார்க் கொண்டு வந்து அவருடைய கையில் கொடுத்து விட்டு கடந்து சென்றிருக்கிறார். ஒரு வயதான ஒரு தாயார், ஒரு பாட்டிமா வந்து அவரிடத்தில் புக் மார்க் கொடுத்து விட்டு கடந்து சென்றிருக்கிறார். உடனே அதை வாங்கி பார்த்த உடனே அதில் இருந்ததான வசனம், உண்மையான மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பெறுவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தது. உடனே தன்னுடைய மனதில் இப்படி நினைத்ததற்காக அவர் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். ஆண்டவரே, நான் இப்படி என்னுடைய மனதிலே எல்லாரையும் போல நானும் இந்த ஊழியத்திலே இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைத்தது என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். இப்படி பல காரியங்களை எங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, அண்ணன் அவர்கள் பல இடங்களில் மாறுதலாகி போனாலும் கூட எங்களுக்கு இருக்கிறதான ஐக்கியத்திலேயும் குறைவில்லாதபடிக்கு நாங்கள் இருந்தோம். அவருடைய ஒரு தகப்பனை போல நாங்களும் எங்களுடைய சொந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தோம். அது மாத்திரமல்ல, எப்போதாவது நான் சில வேளையில் நான் அவருக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்வதுண்டு. நான் அப்படி எடுக்க தவறிட்டால் திடீரென்று எடுத்து என்ன ஆயிடுச்சு என்று சொல்லி கேட்பார். ஏதோ சோர்ந்து போய் இருக்கிறது போல தெரிகிறது, என்ன விஷயம் என்று சொல்லி கேட்பார். அப்பொழுது சில காரியங்களை நான் சொல்லும்போது அதற்காக எங்களை தைரியப்படுத்தி ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி இப்படி ஊழியத்தில் இப்படி பல பகுதிகள் இப்படியெல்லாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி எங்களை தைரியப்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சமீபத்திலே இவர் வியாதியாய் படுத்தபோது இவர் கழுத்தில் பின்பகுதியில் ஒரு சிறிய கட்டி போன்று இருந்தது. அதோடு இவர் அடையாறுக்கு வந்திருந்தான். வந்தபோது என்னிடத்தில் இந்த கட்டி காண்பித்து, இதை பாருங்கள், இது கொஞ்சம் நமக்கு வேதனை தரக்கூடியதாக இருக்குது அப்படி சொன்னார். ஆனால் வருடந்தோறும் இந்த வெயில் காலங்களில் அவருக்கு அப்படி போல வேர்க்கூறு போன்று இந்த கட்டிகள் அவருடைய சரீரத்தில் வருவதுண்டு. அதை பார்த்து நானும் சரி, இது வருகிறது தான் போகிறது தானே, அதனால சரியாக போயிடணுன்னு சொன்னேன். ஆனால் இவருக்கு ஏற்பட்டுதானே இந்த கட்டியானது எனக்கு மனசுக்கு கஷ்டத்தை தரக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் அண்ணனுக்கு இப்படிப்பட்டதான சரீரத்தில் சர்க்கரை போன்றதான இந்த பலவீனம் இருக்கிறபடினாலே இதனால் என்ன சம்பவிக்குமோ என்று சொல்லி எண்ணினேன். அது முதலாவது அவருக்கு அந்த புண் வந்தவுடனே என்னிடத்தில் காண்பித்தார்.
உடனே நான் அங்கே அடையாறில் வந்து அவருடைய அந்த புண்ணுக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டேன். அண்ணே கொஞ்சம் இருங்க, நான் இதுக்கு எண்ணெய் போடுறேன், அப்போ அந்த வலியெல்லாம் குறையுன்னு சொல்லி அனுப்பினேன். அப்படி நான் போடும்போது, நான் 1வது வருஷத்தில் ப்ரெஸ்ஸில் ஊழியம் செய்தபோது இவர் ஒரு முறை வியாதி படுக்கையிலானார். அந்த சமயத்தில் நான் இவருக்கு பணிவிடை செய்ததானே அதே ஞாபகம் வந்தது. உடனே அண்ணே 2வது வருடத்தில் நீங்கள் பலவீனப்பட்ட போது நான் செய்ததான அந்த பணிவிடை இப்பொழுது எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி நான் சொன்னபோது அவர் அப்படியே புன்முறுவலுடன் சகித்து கொண்டு அப்படி போய்விட்டார். பிற்பாடு அவர் அண்ணா நகர் விசுவாச வீட்டில் சென்றபோது படுக்கையிலானார். பல சமயங்களிலே நான் போய் அவரை காண வேண்டியதாக இருந்தது. பல காரியங்களை நான் கேள்விப்பட வேண்டியதாக இருந்தது. சரீரத்தில் இருக்கிற அந்த கஷ்டங்களை அவர் சகிப்பதை என்னால் ஆவியினால் உணர முடிந்தது. ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை என்றதான ஒரு நிலவரத்துக்கு நான் கடந்து போனேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி அவருடைய வேதனை சமயத்தில் கூட என்னிடத்தில் பேசும்படிக்கு பிரயாசப்பட்டிருக்கிறார். கடைசி நாளில் நேற்று கூட நான் அவரை காண முடிந்தது. சரியாக 2:30 மணி போய் அண்ணா நகர் விசுவாச வீட்டில் இருந்து விட்டு 6 மணி வரைக்கும் நான் இங்கே இருப்பேன் என்று சொன்னேன். ஆனால் சூழ்நிலை சந்தர்ப்பத்து நிமித்தம் நான் 5 மணிக்கு மேல் 6 மணிக்கு முன்பாக நான் அந்த இடத்திலிருந்து புறப்பட வேண்டியதாக இருந்தது. அந்த சமயத்திலே அவரிடத்தில் நான் நெருங்கி, அண்ணே உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டேன். ஆனால் அவரோ எனக்கு ஜெபம் வேண்டும் என்று சொன்னார். ஆனால் என்ன ஜெபிப்பது, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு ஜெபம் எப்படி என்று சொல்லி நானே ஒரு கலங்கி கொண்டிருந்தேன். அது மாத்திரமல்ல, அந்த ஜெபத்தில் என்ன சொல்லி ஜெபிப்பது என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் நான் தயங்கி கொண்டிருந்தேன். மறுபடியும் என்னை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணினோம். ஆனால் அந்த ஜெபத்திலே எனக்கே ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலவரமாக இருந்தது. ஏனென்றால் அண்ணனை நான் ஒருபோதும் இப்படி நான் கண்டதில்லை. ஒரு நாளும் ஒரு விதமாக படுத்ததை நான் பார்க்கவே இல்லை. சீக்கிரமாக அப்படி படுக்கவே மாட்டார். எந்த வியாதி விளைவினம் வந்தாலும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டார். ப்ரெஸ்ஸில் இருந்தபோது கூட சுகவீனம்னு சொன்ன உடனே ரூமை மூடிட்டு பேசாமல் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே இருந்துடுவார். யாரோட உதவியும் தேட மாட்டார். அது மாத்திரமல்ல, அவருடைய பிரசிஸ்டன்ட் ஜீவியம் கூட அப்படித்தான். ஒரு சொல்வதற்கு சமயமில்லை. அப்படி தன்னுடைய பிரதிஷ்டன் காரியத்திலையும் கூட அதிகமாக பணத்தை தனக்கென்று செலவு செய்ய மாட்டார். ஒரு செருப்பு வாங்கினாலும் கூட அது ஊழியக்காரனாகிய நாங்கள் வாங்கி தந்ததான செருப்பாகத்தான் இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சமயத்தில் அவர் செருப்பு மிகவும் தேய்ந்து போயிருந்த போது இவர் மாற்ற மாட்டார் என்று சொல்லி நாங்களே அவருக்கு தெரியாமல் ஒரு புதிய செருப்பு, இவர் செருப்பு ஒழித்து வைத்துவிட்டு வேறொரு செருப்பு புதிதாக நான் வாங்கி அவருக்கு கொடுத்தோம். அதனால் அவர் முதல்ல செருப்பு காணும்னு தேடினார். அப்புறமா நாங்கள் வாங்கி கொடுத்த உடனே அவர் கொஞ்சம் துக்கம் கலந்ததான சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி தன்னுடைய ஜீவியத்திலும் கூட பிரதிஷ்டைக்குரிதான காரியங்களை அதிகமாக தேவனுக்கு பிரியமான ஒரு பிரதிஷ்டையுள்ளதான ஒரு ஊழியக்காரராகவும் இப்பொழுது கர்த்தரிடத்திலே கடந்து போயிருக்கிறார். கர்த்தர் இவரிடத்தில் செய்ததான எல்லா நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இவருக்குள்ளே நான் கண்டதான நல்ல சுபாவங்களை எனக்குள்ளேயும் உருவாகி நானும் கர்த்தரிடத்திலே கர்த்தர் சித்தமான வேலையிலே சென்றடைய ஜெபிக்கும்படியாய் கேட்டு என்னுடைய சாட்சி முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்குள் நிச்சயதான நம்முடைய பரிசுத்தவான் அருமை பாஸ்டர் அருள்தாஸ் குறித்து சில காரியம் சொல்ல இந்த தருணத்தை குறித்து என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் ஓடித்து வந்த பிறகு கிட்டத்தட்ட 3 வருஷம் நடித்து என்னுடைய தகப்பனார் மரித்தார்.
என்னுடைய தகப்பான் மறித்து கூட நான் அவ்வளோ கலங்கினதில்லை, அழுது கிடையாது. ஆனால் இவர் வியாதியை நான் கேள்விப்பட்டு பார்த்த உடனே கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இருக்கும். ஆவியில் எனக்கு கலக்கம், மிகுந்த துக்கம், உள்ளத்தில் சமானமில்லை. ஏனென்றால் 1995 வருஷம் இந்த கனமான ஒடித்துக்கு கத்தை கருவித்து கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் நான் அடையாறில் இருந்திருக்கிறேன். இந்த 5-6 வருஷம் இருக்கும்பொழுது இவர் எனக்கு ஒரு மூத்த அண்ணன்னு சொல்ல முடியாது, ஒரு தகப்பன் தான் சொல்ல முடியும். ஏனென்றால் நான் என்னுடைய சாட்சியை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நான் முடித்த இந்த நாட்களில் துணி துவைக்கிறதுக்கு டூட்டி போட்டார்கள். அப்பொழுது துணி துவைக்கும்பொழுது அந்த ட்ரைனிங்கில் ஒரு பிஸ்கட் மைசூர் பாக்கு அளவுக்கு ஒரு சோப்பு கொடுப்பாங்க, நீட்ட பார்பாராக இருக்கும். அந்த சோப்பு துணி துவைக்கும்பொழுது நாங்கள் 3 பேர் டூட்டி போட்டார்கள், 3 பேர் துணி துவைச்சோம். அந்த துணி துவைக்கும்பொழுது கொஞ்சம் எங்கள் துணியை சேர்த்து துவைச்சிட்டோம். அதில் நான் தான் கொஞ்சம் சோப்பு கொஞ்சம் அதிகமாக எடுத்து துவைச்சிட்டேன், என் துணியை சேர்த்து துவைச்சிட்டேன். அந்த சோப்பு மீதி கொண்டு வந்து கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் அதுக்கு சரியான கணக்கு கொடுக்க வேண்டும் ட்ரைனிங்கில் இருக்கும்பொழுது. அப்பொழுது பாஸ்டர் கேட்டார், இவ்வளோ சோப்பு கொடுத்தோம், மீதி எங்கே போச்சு கேட்டார். எல்லோரும் திருத்தின்னு முடிக்க ஆரம்பித்தோம். அப்போது நான் சொன்னேன், பாஸ்டர் கொஞ்சம் சோப்பு மீதி பாஸ்டர், நான் துணி துவைச்சிட்டேன் நல்லா இருந்தேன். உடனே உட்கார வைத்து, இந்த ஊழியம் சுயமாக செய்கிற ஊழியம் கிடையாது. நீங்கள் ஒரு வேளை உலகத்தில் மேன்மையாக இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு எப்பொழுது நாம் இந்த ஊழியத்துக்கு பர்சன் எடுத்தார்களோ அந்த நிமிஷத்திலிருந்து நமக்கு முன்பாக ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாரும் தெரியாது, அவர் தான் நடத்துவிக்காரர். நடத்துவிக்காரர் சொல்கிற வார்த்தைக்கு இசைந்து தான் நாம் கேட்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது என்னை கேட்காமல் சோப்பு எடுத்து வச்சுட்டீங்க, ஆனால் இனிமேல் கத்துற ஒரு வரைக்கும் பரிசுத்தம் கேட்காம ஒரு வேலை செய்யக்கூடாது சொல்கிற வார்த்தை இந்த ஊழியத்தில் 8 வருஷமாகிறது. எனக்கு இது வரைக்கும் அந்த வார்த்தை எனக்கு இவரை பார்க்கும்போதெல்லாம் அந்த ஞாபகம் எனக்கு வரும். அதுக்கு பிறகு இந்த ட்ரைனிங் முடித்து விட்டு பழையங்கோட்டை சென்டரில் பரப்பாணியில் உட்கால் ஊழிய செய்யும்பொழுது நான் ஊழித்துட்டு போகிற அளவுக்கு ஒரு சோதனை எனக்கு வந்தது. அந்த ஏரியா எனக்கு பிடிக்கல, சாப்பாடு சரியில்லை, துணிமணி சரியில்லை, ஜனங்கள் பிடிக்க சொல்லி என்னென்ன சொல்லி இவருக்கு லெட்டர் எழுதினேன். லெட்டர் எழுதுறதுக்கு ஒன்றும் பதிலே சொல்லவில்லை. பிறகு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, ஏன் சோர்ந்து போகிற, கர்த்தர் உன்னை அந்த இடத்துல பரப்பாடின்ற இடத்துல வைத்திருக்கிறார், உனக்கு அந்த இடத்துல கர்த்தர் பரலோகம் மாற்றுவார், ஊழித்துட்டு போகிறேன்னு என்ன வரக்கூடாது, சோர்ந்து போகணும்னு சொல்லி என்னை தைரியப்படுத்தி என்னோடு பேசினார். பிறகு மறுபடியும் இந்த அடையார் சென்டருக்கு ஊழியர் செய்ய கர்த்தர் என்னை கொண்டு வந்தார்கள். இந்த அடையார் சென்டர் ஊழியர் செய்யும்போது, மாதவரத்தில் ஊழியர் செய்யும்போது 2.5 வருஷம் கிட்டத்தட்ட ஊழியர் செய்தேன். அங்கு சில கஷ்டம் இருக்கும்போது இவர் என்னிடத்தில் பேசுகிற சில காரியம், யாக்கோபின் புஸ்தகம் 1:19 வாசிக்க போல, ஆகையால் என் பிரியமான சகோதரி, கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதம் இருக்க கடவுள்கள். இவர் பேசும்போது ரொம்ப நேரம் வளவலன்னு பேச மாட்டார். 2 வார்த்தை தான், கர்த்தர் உன்னை மாதவரத்தை வைத்திருக்கிறார், அதுக்கேற்ற கிருபை அபிஷேகம் கொடுத்தவனை வைத்திருக்கிறார். அவர் பேசின நான் போன எடுத்து சந்தேகம், அவர் பூந்தமில்லேருந்து அண்ணாநர் வந்தார். நான் மாதவரத்துக்கு சொன்னேன், அண்ணா உங்களுக்கு பூந்தமிழ் அடுத்து அண்ணாநர் உங்களுக்கு போடுவாங்க, நாம் 2 பக்கமாக இருக்கிறோம், அண்ணாநரில் நீங்கள் இருக்க, நான் மாதவரத்தில் இருக்கிறேன், இன்னும் நம்ம 2 நெருக்கமாக பக்கத்தில் இருக்க சொல்லி சந்தோஷமாக செய்யும்போது அவர் சொன்னார், இந்த ஊழியத்தில் அதிகமாக நாம் படிக்க வேண்டிய காரியம் நடத்துக்கு நாம் கீழ்ப்பட வேண்டும். பிறகு இந்த முழு மெட்ராஸ் சென்டரில் அடையார் சென்டரில் கன்வென்ஷன் ஷெட்டு எங்கே போட்டிருந்தாலும் காலங்களில் நாங்கள் ஷெட்டு போட்டு உண்டு. அந்த ஷெட்டு போட்டு விடிய அளவுக்கு இவர் தூங்க மாட்டார். சேரில் உட்காந்து எங்கள் சகோதரர் வேலை செய்வதெல்லாம் கவனித்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு முறை அம்பத்தூரில் வேலை செய்யும்போது ஒரு தம்பிக்கு சின்ன அடிபட்டுடுது, சீரியஸ் அது மாதிரி ஆகிவிட்டது. அப்பொழுது ரொம்ப துக்கப்பட்டு வேதனைப்பட்டு மிகவும் எங்களோட ஆலோசனை பண்ணி, அதாவது ஒரு வேலைன்னு சொல்லும்பொழுது
சொல்லிவிட்டு உடனே போய் ரெஸ்ட் எடுக்க மாட்டார். அந்த வேலை முடிக்க வரைக்கும், சில வேலையில் அந்த ஷெட்டை போட்டு பிரித்து எடுக்கிற வரைக்கும், மாங்கோட்டுக்கு ஒரு ஷெட்டு பிடும்போது பிரிக்க வரைக்கும் பொழுது முடிந்தது முடிகிற வரைக்கும் தூங்காமலே இருந்து, அதாவது நடத்துக்காடு இருத்தை குளிர்ப்பு என்ற வார்த்தை நிச்சயமாக நம்முடைய பாஸ்டர் மூலமாக தான் நிறைய காரியத்தை நான் படித்துக் கொண்டேன். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பாஸ்டர் குறித்து சாட்சி சொல்ல நினைத்தால் அவருடைய பேசின வார்த்தை என்ற சில வேளை என்னோடு பேசிக்கிட்டே இருக்கும். ஒரு முறை சொன்னார், நீ பெய்தூனில் இருக்கும்போது ஒரு மாதம் தவறாமல் எல்லா ஜெபத்தையும் நீ போயிடு. காலையில் சொத்த ஜெபம், காலை 6 மணி ஜெபம் தவறாமல் போயிடு. அந்த மாதத்துக்கு தேவையான எல்லா வசதியும், பணம், காசு, சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறு, விடுதலை, பரிசுத்தம் எல்லாமே கர்த்தவனுக்கு கூட்டி கொடுப்பான்னு சொன்னார். நான் சில சகோதரர் சொல்லுவேன், பாஸ்டர் அலர்ஸ் இப்படி சொல்லியிருக்கிறார். அதே போல் ஒரு மாதம் நான் எல்லா ஜெபத்தையும் கரெக்டாக அட்டன் பண்ணேன். அப்போ அந்த மாதத்துக்கு தேவையான எல்லா காரியத்தையும் ரெட்டிப்பாக கற்று கொடுத்தார். பிறகு பாஸ்டர் ஜான் பால் ட்ரெயினிங் முடிச்சுட்டு திருச்சி சென்ட்ரல் பாஸாக போயிருக்கிறார். அப்போ போகும்போது கூட யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார்கள். அப்போ கரெக்டாக 3 பேர் செலக்ட் பண்ணாங்க. நானும் பாஸ்டர் அல்தாஸ் இன்னொரு சகோதரன் சேர்ந்து நாங்கள் போகும்போது அவரை விட்டுட்டு வரும்போது என் மனசில் ஒரு பெரிய துக்கம் கலக்கிருந்தது. ட்ரெயினிங்கில் 26 வருஷம் இருந்துட்டு பாஸ்டர் ஜான் பால் இப்படி திருச்சி சென்ட்ரல் பாஸ் போட்டாங்க, நமக்கு ஒரு சோதனை சொல்லி இப்படி சின்ன பிள்ளை போல் அழுதுகிட்டே வருகிறேன் அந்த காரில் வரும்போது. அப்படி சொன்னார், நாம் பரிசுத்தவாண்டை நடத்திப்பதான் முக்கியம், அதுதான் நமக்கு ஆசீர்வாதம், நாம் ஜெபிப்போம், கர்த்தர் உனக்கு சமாதானம் சொல்லி அதுக்கு பிறகு நான் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆள் சொன்னார். பிறகு இந்த கனமான ஊழி செய்யும்போது, இந்த இரும்புல வேலை செய்யும்போது எவ்வளவுதான் அந்த லஞ்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு பயங்கரமான தூக்கம் தள்ளும். 2 மணிக்கு சாப்பிட கொடுப்போம் இரும்புல. சாப்பிட்ட பிறகு நாங்கள் தயாராக அப்படியே பயங்கரமான தூக்கம் மயக்கம் தள்ளும் ரூமில். ஆனால் இவர் கரெக்டாக தூங்க மாட்டார். அந்த 2லேருந்து 3 முடித்த உடனே அவர் சொல்லுவார், ஜனங்க 2000 பேர் 3000 பேர் வந்திருக்காங்க, நம்ம லேட்டாக போனால் வேலை பாதிக்கப்படும். அவர் ஒரு சொட்டு தூங்க மாட்டார், எல்லாரும் தூங்குவோம். அவர் தூங்காமல் அந்த சரீரத்தில் சுகர் அந்த வியாதி கஷ்ட நேரத்தில் அப்படியே நடந்து வந்து எல்லாரும் எழுப்பி இந்த அந்த பொறுமை என்பது அவரிடத்தில் நான் பார்த்துக்கொண்டேன். இன்னும் என்னுடைய காரியத்தை விளக்கமாக சொல்ல நேரம் போதாது. அவருடைய வாழ்க்கையில் நான் கூர்ந்து கவனித்த ஒரே ஒரு காரியம் சொல்லி என்னை சாட்சி முடிக்கிறேன். நடத்திப்பு என்ற விஷயத்தில் அவரிடத்தில் கண்டிப்பு இருந்தது. நடத்துக்காரர்கள் என்ன ஒரு கோடு போட்டாலும் எல்லாரும் பேசுவாங்க, பாஸ்டர் அல்தாஸ் நடக்கவே நடக்காது. அவர் நடத்திப்பு என்ற விஷயத்தில் ஒரு கோடு போட்டால் எவ்வளோ பெரிய கஷ்டம் வரட்டும், எவ்வளோ லட்சம் செலவாகட்டும், நடத்திப்பு மீறி ஒன்றும் போகக்கூடாது. அதுதான் அவரிடத்தில் நான் ஆழமாக படித்த ஒரு காரியம். அவரிடத்தில் கிடைத்த காரியத்தை கர்த்தர் வரைக்கும் நிச்சயமாக நான் பாதுகாக்கப்படுவோம். நேற்று காலை ஞாயிற்று ஆராதனையில் தூதுக்காக நான் முழங்கல் செபிக்கும்பொழுது ஒரு சத்தத்தை கேட்டேன். நான் எடுத்துக்கொண்டேன்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் இருக்கும். ரொம்ப நேரம் தேம்பி அழுதேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு இவரை ஒரு தரிசனத்தை காண்பித்தார். நான் எடுத்துக்கொண்டேன்னு சொல்லி உடனே என்னுடைய ஊழியக்காரர் சொல்ல ஆரம்பித்தேன். நிச்சயமாக நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு வாசமாக செய்த அவரிடத்தில் நான் ருசித்தது பார்த்ததை கடைசி வரைக்கும் நானும் அதை அனுபவிக்கொண்டு கர்த்தர்களில் காணப்பட நீங்கள் எல்லாரும் செலுத்திக்கொண்டு என்று சாட்சி சொல்கிறேன். கர்த்தர் சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான பாஸ்டர் அவர்களை குறித்து சாட்சி சொல்லும்படியாக தேவன் கிருபையாய் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். 1997 வருஷத்தில் நாங்கள் எல்லாரும் ட்ரைனிங் நாட்களில் பாஸ்டர் அருதாஸ் அண்ணன் அவர்கள் பிரஸ்தில் தான் இருப்பார். சில நேரத்தில் எங்களோடு வேலை செய்கிற இடத்துக்கு வந்து சுறுசுறுப்பாக பல காரியங்களை அவர் செய்வதை பார்த்துருக்கிறோம். அதிகமாக அந்த நேரத்தில் பழகுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. பிற்பாடு இடமாற்றமாகி கோயம்புத்தூர் சென்டருக்கு நாங்கள் மாற்றமாகி போய்விட்டேன். பிற்பாடு 2009 வருஷத்தில் சென்னைக்கு மாற்றமாகி புழலுக்கு நான் வந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அந்த நாட்களிலே கன்வென்ஷன் வேலைக்காக பரிசுத்தவான்கள் நியமிக்கும் போது பாஸ்டர் அருள்தாஸ் அண்ணன் அவர்கள் எங்கள் வேலைக்கு எல்லாரையும் கூப்பிடுவார்.
அப்படி கன்வென்ஷன் வேலை செய்யும்போது தான் அண்ணன் அவர்களோடு அதிகமாகி பழகுவதற்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைத்தது. வேலை முடிந்து மதியானம் ரெஸ்டில் அறையில் வரும்போது அவர் ஒரு கட்டிலில் ரெஸ்ட் எடுப்பார். நாங்கள் எல்லாரும் சுற்றி அங்கங்குமா இலைப்பாரி கொண்டிருப்போம். இப்பொழுது இவர் மரித்து போனார். ஒரு தாயை சுற்றிலும் பிள்ளைகள் படுத்திருப்பது போல நாங்கள் எல்லாரும் வேலை செய்து இளைப்பாற நேரத்தில் அப்படி தான் நாங்கள் தங்கியிருப்போம். இப்பொழுது அடுத்து கன்வென்ஷன் வேலை வந்தால் யாரை சுற்றிலும் நாங்கள் தங்கியிருப்போம். இதை கற்பனை செய்து பார்த்தால் மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஆனால் அண்ணன் அவர்களுக்கு கர்த்தர் ஒரு ஜெயமான முடிவை கொடுத்தார். அதற்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இவர் ஒரு தகப்பன் சுபாவம் உடையவர். ஒரு முறை சத்திவேடு என்கிற இடத்துல வேலை நடக்கும்போது கண்டிப்பாக என்னை வர வேண்டும் என்று கூப்பிட்டார். நானும் போகாமல் விட்டுவிட்டேன். போகாமல் இருந்த நேரத்தில் திடீரென்று நான் ஒரு தொட்டியிலே விழுந்து விட்டேன். விழுந்து பிற்பாடு ரூம் அறையில் இருக்கும்போது அவர் கேள்விப்பட்டு வேலையை முடிந்து எல்லா சகோதரர்களோடு கூட வந்து அறையிலே விசாரித்து வேலைக்கு வரவில்லை என்கிற காரியத்தை குறித்து ஒரு வார்த்தை கூட விசாரிக்காமல் உடம்பு எப்படி இருக்குது என்று சொல்லி விசாரித்து கரிசனையாய் ஒரு தகப்பனை போல ஜெபம் பண்ணி ஆறுதல் சொல்லி போனார். அப்பொழுது நான் யோசித்தேன், அவர் கீழ்ப்படியாமல் நம்ம வீட்டில் இருந்தோம், அதை பற்றி ஒரு வார்த்தை கூட கவலைப்படவில்லை. நமக்கு ஒரு கஷ்டம் வந்த போதும் எல்லாரையும் கொண்டு வந்து ஜெபம் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு இரக்கமுள்ள ஒரு தேவ மனுஷனாக தேவதாசனாக இந்த பரிசுத்தவான் இருந்திருக்கிறார். பலரும் சொல்லுவார்கள், ஒரு வீட்டில் ஒரு பையன் கீழ்ப்படியிலையாம். அவன் தாய் வந்து சொல்லி இந்த பையன் கீழ்ப்படியே மாட்டேங்கிறான், எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குன்னு சொன்னார்களாம். அவர் இதற்காக ஜெபம் பண்ணும்போது கண்ணீரோடு கண்ணீராக அழுது கொண்டே இருந்தாராம். அப்போ தாய் யோசித்தாங்களாம், அவன் கீழ்ப்படியவில்லை, நாங்கள் இதை பற்றி அழுகலை, சும்மா ஜெபம் பண்ண சொல்கிறோம், இவர் ஏன் இப்படி அழுகிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். என்னிடத்துல சொன்னார்கள். அது மாதிரி ஒரு சின்ன விஷயத்து கூட மற்றவங்களுடைய வியாகுலத்தை வேதனைக்கு புரிந்து அது கேட்டபடி மனதுருக்கத்தோடு இரக்கத்தோடு ஒரு கண்ணீரோடு ஜெபிக்கிற நல்ல ஒரு இரக்கமுள்ள ஒரு சுபாவம். அதே சமயத்தில் பிரமாணங்கள் ஒழுங்குகளில் அவர் கண்டிப்பாக இருப்பார், கரெக்டாக இருப்பார், அதில் மீறவே மாட்டார். பரிசுத்தவான் நடத்திப்பு ஒழுங்கு அதில் கரெக்டாக இருக்கணும்னு பிரயாசப்படுவார். எவ்வளவோ பலவீனப்பட்டவர் தான், ஆனாலும் பலவீனப்பட்டவர் போல எந்த ஒரு ஊழியத்தையும் தோல்வியாக விட்டுவிட மாட்டார். சொல்கிற காரியத்தை எல்லாம் வைராக்கியமாக செய்வார். நாங்கள் கொஞ்சம் வயசுக்காரவங்க எல்லாரும் அதிக நேரம் ரெஸ்ட் எடுத்தால் கூட கரெக்டாக எங்களை சரியான நேரத்தில் அவர் தான் எழுப்புவார். எழுப்பி எல்லாரும் போகலாம் போகலாம் என்று சொல்லுவார். ஆச்சரியமாக இருக்கும். கரிசனையாய் அன்பாக பேசுவார், ஆசீர்வாதமான வார்த்தைகள் பேசுவார், தேவையில்லாத ஒன்று பேச மாட்டார். அவரோடு இருக்கிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதமான நாட்களாக இருக்கும். ஒரு சொந்த வீட்டில் ஒரு சொந்த தகப்பனோடு இருக்கிறது போல ஒரு சந்தோஷமான அனுபவங்கள் அவரோட பிரயாணமாக இருக்கிறது. அவர் சொல்கிறத கேட்டு அவரை சுற்றிலே நாங்கள் வேலை செய்கிறது, வேலை வாங்கிறது, அவரை சுற்றி அவரோடு இருந்து சாப்பிட்றது, அவர் சாப்பிட்ட சாப்பாடை அவர் சுகருக்குன்னு நிறைய சாப்பாடு வித்தியாசமாக சாப்பிடுவார். நாங்கள் போய் சும்மா உட்காந்தா நாங்கள் சுகர் இருக்கா இல்லையாங்கிறது இல்லை, வேணுமான்னு கேட்டு அதெல்லாம் ஒரு தாய் எல்லாருக்கும் கொடுக்கறது மாதிரி கொடுத்துருவார். நான் பலமுறை அதை வாங்கி சாப்பிட்ருக்கிறேன். அப்போ நான் யோசிப்பேன், அவருக்கு சுகருக்குன்னு இது கொடுப்பாங்க, அதை போய் நம்ம கொடுத்துட்றாரு, பத்தாது தெரியாது என்று சொல்லி 1-2 முறை பக்கத்தில் உட்காந்து அந்த சாப்பாடை கொடுத்து விடுகிறார் என்று சொல்லி அவர் சாப்பிட்டு முடித்த பிற்பாடு தான் நான் போய் உட்காருவேன் அப்படின்னு பலரும் சங்கடப்படுவார்கள். அப்படி எல்லாவற்றுக்கும் தாயை போல சாப்பாடெல்லாம் கொடுத்து விடுவார். அதை மறக்க முடியவில்லை, ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கிறது. அதே சமயத்தில் கர்த்தர் இவருடைய வாழ்க்கையில் திடீரென்று ஒரே ஒரு அட்டாக், ஒரே ஒரு மாதிரி தான், பெரிய அளவில் இவருக்கு வியாதி வந்ததாக கேள்விப்பட்டதும் இல்லை. ஆனால் ஒரே அட்டாக், இதில் இப்படி மரித்து போவார் என்று நாங்கள் யோசிக்கவில்லை, நான் யோசிக்கவில்லை. ஏதோ ஒரு பாதை, அது ஒரு நல்ல காரியமாக இருக்கும், கர்த்தர் ஒரு ஜெயத்தை தருவார் என்று தான் நாங்கள் அசால்ட்டாகத்தான் இருந்தோம். முடிந்தவரை ஜெபம் பண்ணி கொண்டு பார்த்து கொண்டு தான் இருந்தோம். இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று தெரியாது. உன்னத பாட்டு புத்தகத்திலே அவர் தமது வாயின் முத்தங்களால்
அவர் என்னை முத்தமிடுவாராக என்று மணவாட்டி சொல்கிறார். முத்தம் என்று சொல்வது ஆவிக்குரிய பிரகாரமாக சிச்சை என்று சொல்லலாம். தன் நேசிக்கிற புத்திரனையே சிச்சிக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். முத்தம் என்பது எல்லாருக்கும் கிடைக்காது. அழகான பிள்ளைக்கு முத்தம் கிடைக்கும், புத்திசாலி பிள்ளைகளுக்கு முத்தம் கிடைக்கும், ஜெயிக்கிற பிள்ளைகளுக்கு முத்தம் கிடைக்கும். அதுபோலதான் இந்த அருமையான தகப்பன் ஒரு ஜெயிக்கிற பிள்ளை, ஜெய ஜீவியம், ஒரு ஜெய வீரன் ஆனபடினால் கர்த்தர் அவரை முத்தமிட்டிருக்கிறார். இது தண்டனை அல்ல, இது ஒரு முத்தம். அவர் தமது வாயின் முத்தங்களால் முத்தமிடுவராக. அது மாத்திரமல்ல, அழகுள்ள பிள்ளைக்கு முத்தம் கிடைக்கும். இது பரிசுத்தத்தின் அழகு. பரிசுத்தவான், ஒரு வார்த்தை கூட பரிசுத்துக்கு மாற ஒரு வார்த்தை கூட வராது. பரிசுத்தவான், இவர் ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தவான். பரிசுத்தத்தின் அழகு பிரதிபலித்தபடினால் கர்த்தர் முத்தமிட்டார். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் புத்திசாலி. ஒரு இடத்துல, இந்த இடத்துல ஒரு போஸ்ட் இருக்குதா, டேப்ல அளந்தா கூட சொல்ல முடியாது. இங்க இருக்கும்னு சொன்னா தோண்டி பார்த்தா அங்க கடந்த வருஷத்துல போஸ்ட் நட்டு இருக்கிற கற்கள் அங்கே கரெக்டா இருக்கும். இத்தனை அடியில் ஒரு காரியம் இருக்குன்னா கரெக்டா, இத்தனை அடியில் டேப்பை தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு புத்திசாலி, புத்திசாலி. தேவன் முத்தமிட்டார். மனுஷர்கள் குழந்தைகளுக்கு கன்னத்திலே முத்தமிடுவார்கள். இது கர்த்தரிட்ட முத்தம். கழுத்திலே முத்தமிட்டு பரிசுத்தப்படுத்தி தம்முடைய ராஜ்யத்திலே சேர்த்து கொண்டார். இந்த ஜெய வீரனாய் இருக்கிற இந்த அருமையான தேவதாசனை கர்த்தர் கழுத்திலே முத்தமிட்டு கிருபையாய் தம்முடைய ராஜ்யத்திலே சிங்காசனத்திலே சேர்த்திருக்கிறார். நான் கர்த்தருக்கு நன்றியா இருக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இது ஒரு பெரிய தேவனுடைய காரியத்திலே பெரிய ஒரு முக்கியமான நாள், பெரிய ஒரு ஜெயத்தின் நாள். இந்த நாளிலே நாங்கள் எங்கேயோ கிடந்திருந்தா இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாம் அவங்க ஜீவியத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. கிருபையாய் நான் மெட்ராஸ்க்கு வந்தது பெரிய காரியமா நினைக்கவில்லை. இப்படி நல்ல பரிசுத்தவான்களோடு சில வருஷங்கள் இருக்க கிருபை செய்தாரே, என் வாழ்நாள் எல்லாம் மரிக்கிற நாள் வரைக்கும் நன்றியா இருப்பேன். கர்த்தர் இந்த சாட்சியை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 97வது வருஷத்திலே ஊழியத்துக்கு வந்த பிறகு 98வது வருஷத்தின் ஜனவரி மாதத்திலேயே ட்ரைனிங்லேருந்து எடுத்து பாஸ்டர் ஜான் பால் அவர்கள் ப்ரெஸ்ஸில் என்னை வைத்தார்கள். அதற்கு பிறகு ஒரு வருஷம்தான் அவரோடு கூட இருந்து ப்ரெஸ்ஸில் ஊழியம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த ஒரு வருஷத்திலேயே அவர் அந்த பிரசனுடைய எல்லா வேலைகளையும், எல்லா மிஷினையும், அதில் எல்லா வேலைகளையும் கற்றுக் கொடுக்க ஒரு உண்மையுள்ளவராக இருந்தார். எல்லா வேலையும் கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். அந்த நாட்களிலே அவருடைய அரவணைப்பும் அவருடைய கண்டிப்பும் மிகவும் எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. அந்த ஒரு வருஷத்துக்கு பிறகு அவர் புழலுக்கு மாற்றமாகி போய்விட்டார். ஆனாலும் அவரோடு கூட இருந்ததான தொடர்பு தொடர்ந்து கொண்டே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வருஷங்களுக்கு பிறகு மாதவரத்துக்கு நான் மாற்றமாகி வந்தேன். அப்போது பாஸ்டர் அருள்தாஸ் அவர்கள் பெரம்பூரில் இருந்தார்கள். அந்த இடத்துல இடம் வாங்குவதற்கும் மற்ற ஃபெய்த்தை உருவாக்கப்படுவதற்கும் எல்லா காரியத்திலும் அவர்தான் எல்லா காரியத்தையும் செய்து கொண்டே இருந்தார். எங்களுக்கு தேவையான சிறிய பெரிய எல்லா ஆலோசனையும் இதுவரைக்கும் அவர்தான் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். என் ஜீவியத்திலே ஒரு மூத்த அண்ணனை போல என்னுடைய மனதில் இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருந்தார். அவர் மிகவும், அவருடைய சுபாவம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு முறை பெரம்பூரில் இருந்த அந்த டிரைவர் அவனை சொந்த மகனை போல் நேசித்து அவனை பராமரித்து வந்தார். ஆனால் அந்த பையனும்
அவருக்கு கீழ்ப்படியாமல் அவரை தவறாக விளங்கி அவரை விட்டு விலகி போய்விட்டான். அப்பொழுது அவனுடைய பிரிவு நிமித்தமாக மிகவும் துக்கப்பட்டார். நான் மாதவரத்தில் இருந்தபோது ஒரு முறை என்னிடத்தில் வந்து அவனை சொல்லி மிகவும் அழுது விட்டார். அப்பொழுதுதான் அவருடைய பாசத்தை என்னால் விளங்கிக் கொள்ள முடிந்தது. இப்படிலாம் நான் அவனை நேசித்தேன். அவன் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான். நான் என்ன தவறு செய்து எனக்கு தெரியவில்லை. ஆண்டவர் எனக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியாக சொல்லி அழுது கொண்டிருந்தார். மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தத்தில் ஒரு வைராக்கியம் உள்ளவராக அவர் காணப்பட்டதை என்னுடைய ஜீவியத்தில் சூழ்நிலைகள் மூலமாக அறிய முடிந்தது. பெரம்பூரில் ஒரு ஈஸ்டர் சர்வீஸ் வந்தபோது அவர்தான் பெரம்பூரில் இருந்தார். நான் ஒரு மூப்பனு கூட ஆகவில்லை. ஆனாலும் எனக்கு ஈஸ்டர் அன்றைக்கு காலையிலே நீதான் இன்றைக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லிவிட்டார். இப்படி அவர் சிறியவர்களை உயர்த்துகிறதும் தம்மை மறைத்து கொள்வதுமான நல்ல சுபாவமுடையவராக அவர் காணப்பட்டு கொண்டிருந்தார். இடைய கஷ்ட ஆபத்து நேரத்திலெல்லாம் அவர்தான் ஆலோசனை கொடுப்பார். எந்த ஆலோசனை கேட்டாலும், வேலை சம்பந்தமாக சபை சம்பந்தமாக கேட்டாலும் கேட்கிறதுக்கு மாத்திரம் பதில் சொல்லாமல் அதில் வருகிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் அதில் வருகிற மேன்மைகள் எல்லாவற்றையும் சொல்லி விளக்கமாக கற்றுத் தருவார். அவரோடு கூட பிரயாணத்தில் போனால் அவரை நன்றாக கவனிக்கலாம். அவர் போய்கொண்டே இருக்கும்போது அவர் ஜெபித்து கொண்டே தான் இருப்பார். திடீரென்று இப்படி சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கொண்டே இருப்பார். அவருடைய அந்த அசைவிலே நன்றாக அதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவர் பிரதிஷ்டையுள்ளதான ஒரு தேவனுடைய ஊழியராக இருந்தார். அவருடைய பிரதிஷ்டை மற்ற யாருக்குள்ளே இல்லாத ஒரு ஆச்சரியமான காரியமாக இருந்தது. அவர் சாதாரணமான ஸ்லிப்பர் தான் போட்டிருப்பார். அந்த செருப்பு வாறு அருந்தால் கூட அந்த செருப்பை மாற்ற மாட்டார். அந்த வாறு தான் வாங்கி அந்த செருப்பில் மாற்றி அதைத்தான் அவர் போடுவார். நானும் கூட ஒரு செருப்பு வாங்கி கொடுத்தேன். ஆனால் அவர் அதை போடவே இல்லை. பைபிளில் மார்க் பண்ணுறதுக்கு பல விலையுயர்ந்த பென்சிலு நானும் கூட அப்படித்தான் வைத்திருக்கிறேன். ஆனால் பாஸ்டர் சாதாரண அந்த 2 ரூபா பென்சில், நடராஜ பென்சில், அந்த பென்சிலை தான் வச்சுருப்பார். வேறு பென்சில் அவர் வேறு பேனா பென்சிலை யூஸ் பண்ணுறது இல்லை. அவருடைய பைபிளும் கூட ஒரே பைபிள் தான். ட்ரைனிங்கில் இருக்கு, அந்த ப்ரெஸ்ஸில் இருக்கிற வரைக்கும் ஒரு பைபிள் வச்சுருந்தேன். அதுக்கு பிறகு கண்ணு கொஞ்சம் மங்கலாகிற வரைக்கும் அவருக்கு கிடைத்ததான விசுவாசத்தில் கிடைத்ததான அந்த பைபிளை தான் யூஸ் பண்ணி கொண்டே இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாக அவருடைய ஜீவியத்தில் அநேக காரியங்கள் நான் காணக்கூடியதாக இருந்தது. அவர் பாடுகளின் சிந்தையுள்ளவராயிருந்து எங்களுக்கு பாடுபடும்படியான இந்த ஊழியத்தில் பாடுபடும்படியாக கற்றுக் கொடுத்தார். மாத்திரமல்ல, கன்வென்ஷன் நாட்களிலே ஷெட்டு போடும்படியாக அவர் அழைத்து வேலைகளை குறித்து இரவு பகலாக விழித்திருந்து பாடுபடும்படியாக அவர்தான் கற்றுக் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சுகமில்லாமல் போன பிறகு நான் அடிக்கடி போய் இரவு நேரங்களில் அண்ணா நகரில் போய் ஜெபித்து இரவெல்லாம் ஜெபித்து கொண்டிருந்தேன். எப்படி ஆயிலும் அண்ணரை ஆண்டவர் எழுப்பிவிட வேண்டும். பரிசுத்தவான்களுக்கு பிரயோஜனமானவர், ஊழியத்துக்கு பிரயோஜனமானவர் என்று நான் அவருக்காக அதிகமாக போராடி ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆனாலும் தேவ சித்தமாக இருந்தபடினால் கர்த்தர் அவரை சேர்த்து கொண்டார். அவருடைய ஜீவியத்தில் இன்னும்
கற்றுக்கொண்ட அநேக காரியங்கள் உண்டு. அந்த கற்றுக்கொண்ட காரியங்கள் அவற்றை என்னுடைய ஜீவியத்தில் அனுபவமாக்கி கொண்டு நான் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனாய் மாற நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அண்ணனை குறித்து சாட்சியாக சிறு சாட்சி சொல்லும்படியாக எனக்கு தந்ததான தருணத்திற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அண்ணனை குறித்து இந்த கன்வென்ஷன் வேலை நிமித்தமாக தான் அதற்கு அப்புறமா தான் நான் பழக்கமானது. ஆனால் திருமணிசையில் நான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்போது பாஸ்டர் பூந்தமல்லியிலே அவர் ஊழியம் செய்கிறவராய் காணப்பட்டார். ஊழியம் செய்கிறவராக காணப்பட்டார். அப்பொழுது அந்த வேலைகளெல்லாம் பில்டிங் வேலையெல்லாம் அண்ணன் பொறுப்பாக உத்தரவாதத்தோடு அதை செய்கிறவராக காணப்பட்டார். அப்படி செங்கல் இல்லை, ஜல்லி இல்லை, மணல் இல்லை, இப்படியெல்லாம் அண்ணன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறதான வேலையில் அண்ணன் சொல்லுவார், என்கிட்ட சொல்கிறேன் ஜெபம் பண்ணியா அப்படின்னு சொல்லுவார். அப்படியாக விசுவாச ஜீவியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் மறுநாள் நான் என்ன சொல்லியிருந்தனோ அந்த சரக்கு செங்கலோ மணலோ இல்லாவிட்டால் சிமெண்டோ எதுவானாலும் என்ன செய்யும், மறுநாள் வந்துவிடும். ஆனால் என்னிடத்துல சொல்கிறது, நீ ஏன் சொல்கிற, நீ ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லி எனக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார். ஒரு சமயம் அந்த வேலைக்கு வேலை செய்கிறவங்களுக்கு கூலி கொடுக்கும்படியாக 9,000 கொடுக்க வேண்டும். என்னிடத்துலையோ பணம் இல்லை, இருந்த காசெல்லாம் கொடுத்து விட்டு மீதி பேலன்ஸ் 9,000 கொடுக்க வேண்டும். அந்த வேளையில் நான் சென்ற பாஸ்டர் செல்வத்தை நான் போய் சொன்னேன், பாஸ்டர் இந்த மாதிரி கூலி கொடுக்க வேண்டியதானே, 9,000 கொடுக்கணும், பேலன்ஸ் கொடுக்க வேண்டும் பாஸ்டர் அப்படின்னு போய் சொன்னதான வேளையில் பாஸ்டர் என்ன சொல்லிவிட்டார், பாஸ்டர் செல்வம் சொன்னார்கள், யார்கிட்ட என்ன காசு என்ன கொடுத்தா வச்சுருக்க கேட்குறா ஓ அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் அமைதியாக போய்விட்டேன். இதை ஆண்டன் இடத்துல சொன்னதான அவர் சொன்னார், நீ பேசாம என் கூட வா, அமைதியா வா, என் பின்னால் நில்லு அப்படின்னு சொன்னார். உடனே நான் அமைதியாக போய் பாஸ்டர் சாப்பிட்டு கொண்டு இருந்தார், பாஸ்டர் செல்வம் சாப்பிட்டு கொண்டு இருந்தார். அமைதியாக போய் நான் நின்றேன், அவருக்கு பின்னால் நின்று. உடனே அவர் சாப்பிட்டு கிடந்தவர் என்னை உத்து பார்த்தார். பார்த்து விட்டு நான் கேட்டது 9,000 தான். ஆனாலும் அவர் 10,000 அவங்க கவனிக்க தம்பி டேனியை கூப்பிட்டு 10,000 எடுத்துக்கூட அவனுக்கு அவர் ஒன்றும் சொல்லலை. பாஸ்டர் என்னை கூட்டிக் கொண்டு போய் அவருக்கு முன்பால் நின்று கொண்டிருந்தார். நான் பின்னால் அவருக்கு பின்னால் மறைவாக நின்று கொண்டு இருந்தேன். உடனே அந்த காசை கொடுக்கும்படியாக கிடைக்கும்படியாக செய்தார். இப்படி அவர் மூலமாக அவர் கையில் காசு இருக்கும் எப்போதும், ஆனாலும் அவர் கொடுத்திருக்கலாம். ஆனால் விசுவாசத்தை அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறவராக காணப்பட்டார். ஒரு சமயம் இந்த கன்வென்ஷன் செட்டு போடுறதான வேலை நிமித்தமாக அவர் என்னை கூப்பிட்டிருந்தார். நான் புறப்பட்டு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது, 7:30 மணிக்கு இங்கே இருக்கணும், புறப்படுறோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் கொஞ்சம் லேட் ஆகிவிட்டது, 1/2 hour லேட்டாக போனேன். அவர் புறப்பட்டு போய்விட்டார். போன் எடுத்ததான வேளையில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீ அங்கே உட்கார்ந்து ஜெபம் பண்ணோம், அங்கே சாப்பாடு தருவார்கள், சாப்பிட்டு விட்டு ஜெபம் பண்ணோம், நாங்கள் இப்படியா இந்த இடத்துல போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நேரம்
அதான் நேரப்படி அவர் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் ஊழியத்திலே அவர் செய்கிறவராய் காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, அநேக காரியங்களை கேள்விப்பட்டதெல்லாம் ஒரு இடத்துல போய் சொல்லுவேன், இப்படி காரியங்கள்னு சொல்கிறதான வேளையிலையும் கூட அவர் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் தலையை அழைச்சிக்கிட்டு தலையை மாத்திரம் ஆட்டுவார், எதுவும் சொல்ல மாட்டார். அவர் மற்றொரு இடத்துல எந்த காரியத்தையும் மற்றவருடைய குறைவுகளை குற்றங்களை அப்படி சொல்லி நான் கேட்டதில்லை, பார்த்ததில்லை. காரியங்களை மறைக்குதான ஒரு பரிசுத்தவனாக காணப்பட்டார். அது மாத்திரமில்லை, வியாதியாக இருக்குதான வேளையில் கூட அப்படி ஒரு நாள் இரவிலே ஜெபிக்கும்படியாக போயிருந்திருக்கதான வேளையில் அங்கே ஜெபித்து கொண்டு இருக்கும்போதே நான் ஒருவன் மாத்திரம்தான் இருந்தேன். ஃபேன் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிறது நிமித்தமாக அந்த காற்றில் அப்படி ஜில்லுன்னு இருக்கிறது நிமித்தமாக அப்படியே கண் மயங்கி விட்டு அவர் பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு எழும்பியிருக்கிறார். ஒரு சகோதரன், அவர் தாமஸ்னு ஒரு தம்பி, அவன் ஒரு தம்பி மாத்திரம்தான் இருந்தான், மற்ற தம்பிமார்கள் எல்லாம் போய்விட்டார்கள், கீழே சாப்பிடும்படியாக போய்விட்டார்கள். அதன் நிமித்தமாக அந்த தம்பியானவன் தூக்கி அவரை கூட்டிக் கொண்டு போய்கொண்டே இருந்தான். சின்ன ஒரு மேடு தான், அதில் ஏறுதான வேளையில் அப்படியே தடுமாறி அப்படியே கீழே சப்புன்னு விழுந்துட்டார். பாருங்க, டைம் இல்லாதனால சாட்சி சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க. அப்படி விழுந்ததான 3 நிமிஷம் தான் ஒரு ஆளுக்கு விழுந்து விட்டது நிமித்தமாக அதுக்கப்புறம் தான் நான் விழித்து பார்த்தேன். விழித்ததான வேளையில் அவர் உடனே போய் நான் தூக்கி அப்படியே கொண்டு வந்தோம். ஆனால் அந்த வேளையில் அதுக்கப்புறமா வந்ததான தம்பிமார்களை எதையுமே சத்தம் போடவில்லை, ஒருத்தனை ஒன்றும் சொல்லவில்லை, அமைதியாக அவர் காணப்பட்டார். கடைசியாக கூட இந்த நேரம் எல்லாம் முடிக்கிறேன். கடைசியாக எனக்கு இங்கே ஃபோன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. நான் பெரம்பூரில் நேற்று போஜனத்துக்காக போயிருந்தது நிமித்தமாக தற்செயலாக அக்காவுக்கு ஃபோன் எடுத்து உடனே எல்லா பிரதர்ஸையும் வந்து அவரை பார்க்கும்படியாக அவங்க கண்டக்டர் அந்த டிரைவர் தம்பி ஃபோன் பண்ணான் என்று சொன்னார். உடனே நான் போய் பார்க்கதான வேளையில் அவருடைய நிலவரம் பரிதாபமாக இருந்தது. அவர் அப்படி டயத்தவே பார்த்து கொண்டே இருந்தார். அப்போ அந்த வேளையிலையும் கூட என்னால் தாங்க முடியலை, சகிக்க முடியலை. நான் அழுது ஜெபிக்கிறவனாக காணப்பட்டேன். ஆனால் இங்கே 3 மணிக்கு இங்கே பவனிக்கு வர வேண்டியது இருந்த நிமித்தமாக அண்ணன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதான வேளையில் தலையை மாத்திரம் அசைத்தார். அப்படி சோத்திரம் பண்ணிட்டு அப்படியா வந்து சேர்ந்தேன். இப்படியா பரிசுத்தவான், நல்ல ஒரு பரிசுத்தவானை இழந்திருக்கிறோம். அந்த பரிசுத்தவானுடைய ஜீவியத்தில் கற்றுக்கொண்டதான காரியங்கள் எல்லாம் என்னுடைய ஜீவியத்தில் நான் கற்றுக்கொண்டு அதன்படி நடந்து அவரை போல ஜீவிக்க கர்த்தரை எனக்கு கிருபை தரும்படியா அவரும் ஜெபிக்கும்படியா கேட்டுக்கொண்டு சிறு சாட்சியம் முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மை விட்டு மகிமைக்குள்ளே பிரவேசித்த பாஸ் அருளாசை அவர்களை குறித்து சில காரியங்களை சொல்ல கர்த்தர் எனக்கு தந்த இந்த தருணத்துக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பாஸ் அருள்தாஸ் அவர்கள் 1997 வருடத்திலிருந்து இவரை நான் பார்த்திருக்கிறேன். அப்பொழுது ட்ரைனிங் சென்டரில் இருக்கும்போது சில டியூட்டி காரியங்கள் எங்களுக்கு சொல்லவும் அப்படியாக எங்களை நடத்தி வந்துட்டு இருந்தார். பிறகு நாங்கள் ட்ரைனிங் சென்டரிலிருந்து மாற்றமாய் ஆந்திராவிலே ஊழியம் செய்தேன். 2008 வருடத்திலே இந்த மெட்ராஸ் சென்டருக்கு திரும்பி நான் மாற்றமாய் வந்திருக்கிறேன். அதிலிருந்து பாஸ்டரோடு பழகவும் அநேக வேலைகளிலே பல காரியங்களிலே கூடியிருந்து அநேக காரியங்கள் இரவும் பகலும் செய்யவும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அநேக சகோதரர்கள் பல காரியங்கள் சொன்னபடியால் நான் அவருடைய ஜீவியத்திலே கண்ட சில காரியங்கள் மாத்திரம் சுருக்கமாக சொல்லி சாட்சி முடிக்க விரும்புகிறேன். பாஸ் அருள்தாஸ் அவர்களிடத்திலே கண்ட ஒரு காரியம் என்னவென்றால், உத்தமமாய் எப்படி ஜீவிக்கிறது என்றது இவருடைய ஜீவியத்தின் மூலமாக நான் அறிந்து கொண்டேன். எல்லாம் சிறு சிறு காரியங்களிலும் ஒரு சிறு விஷயத்திலையும் கூட உத்தமமாக இவர் ஜீவித்து வந்தார். அநேக காரியங்களே நாங்கள் எங்கள் கண்களால் அதை காணக்கூடியதாக காணப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவர் ஒரு தியாகமுள்ள மனுஷனாக இருந்தார்.
பரிசுத்தவான்கள் நடத்திப்புக்காரர்கள் ஒரு காரியத்தை சொல்லும்போது அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறதிலே தன் பிராணனையும் கூட அவர் அருமையாக எண்ணாதவராக காணப்பட்டார். விசேஷமாக இந்த கன்வென்ஷன் பந்தில் ஷெட்டு போடுகிற விஷயங்களிலே அவரோடு அதிகமாக நெருங்கி பழக வேண்டியதாக இருந்தது. அந்த நாட்களிலே சில நேரங்களிலே விடிய நேரமாகிவிடும். சில இடங்களிலே வேலைகள் சில தொந்தரவுகள் கொடுக்கும். இருந்தாலும் கூட அதை முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு அசையாமல் பொறுப்பாக அந்த இடத்துல இருந்து செய்வார். காரியங்களே பொறுப்பாக எப்படி செய்கிறது என்றதை இவர் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். இப்பொழுது இந்த ஷெட்டு போடுகிற விஷயத்திலே சில அளந்து சில காரியங்கள்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த மெட்ராஸ் கன்வென்ஷனில் ஒரு டெத் ஆனதுனாலே நான் எங்கள் சபையிலே பக்க சபையிலே நான் பொதுவாக சொன்னேன், இந்த மாதிரி ஒரு டெத் ஆயிடுச்சு, நான் முடிச்சிட்டு வரேன்னு சொன்னேன். அது எப்படி அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு எங்கள் சபையிலே மற்ற சபைண்டு. உடனே அவர் என்னை மேல் பயங்கரமாக கோபப்பட்டார். உனக்கு ஒரு பொறுப்புன்றது தெரிகிறதில்லை என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தான் நேசிக்கிற பிள்ளைகள் தகப்பன் சிட்சிக்கிறது போல இவர் கண்டித்தாலும் சிட்சித்தாலும் அவர் மேல் அதிகமாக அன்புதான் உண்டாகும். அவர் எந்த ஒரு வார்த்தையை அனவசியமாக பேச மாட்டார். அவர் பேசுகிற வார்த்தையிலே ஒரு கருத்து இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிறகு ரொம்ப அன்பாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் பிதாக்கள் சொல்லிக் கொடுத்ததான காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு விவரித்து, நம்முடைய முற்பிதாக்கள் இந்த விஷயத்தில் இப்படி தான் இருந்தார்கள், நாம் இப்படி தான் பழக வேண்டும் என்று சொல்லி அப்படியாக அவர் அந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு விவரித்து சொல்லும்போது அது எங்களுடைய ஜீவியத்துக்கும் ஊழியத்துக்கும் மிகுந்த பிரயோஜனமாக அது காணப்பட்டது. மற்ற ஊழியத்தின் பகுதியில் வருகிற கஷ்டங்கள் எல்லாவற்றிலே நல்ல நல்ல ஆலோசனைகள் சொல்லிக் கொடுத்து எங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலுள்ள பாஸ்டராக இவர் காணப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவரிடத்திலே கண்டதான அந்த உத்தமத்தையும் பொறுப்புகளை நிறைவேற்றுகிற அந்த விஷயத்திலையும், அது மாத்திரமல்ல தியாகமும் பிரதிஷ்டையுள்ள ஜீவியத்தையும் இவரிடத்திலே கண்ட நல்ல சுபாவங்கள் என்னுடைய அனுபவமாக மாற்றிக்கொண்டு நானும் இந்த பூமியிலே கர்த்தருக்காக ஜீவிக்க நீங்கள் எல்லாரும் எனக்காக ஜெபிக்க முடியா என்னை தாழ்த்துகிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்மை விட்டு கடந்து போய் கர்த்தருக்குள் இளைப்பாரி கொண்டிருக்கிறதான அருமை அண்ணனை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக தேவன் தந்த சமயத்துக்காக நன்றியோடு துதிக்கின்றேன். உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி அருமை அண்ணனுடைய ஜீவியத்தில் உத்தமம் என்ற வார்த்தை பல சந்தர்ப்பங்களில் சொல்லுகின்ற காரியங்கள் உண்டு. ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியக்காரரோ அவங்களுடைய ஜீவியத்தில் உத்தமமான காரியங்களை கண்டுவிட்டால் இவ்வளவு உத்தமமாக இருந்தார் என்று சொல்லுவார். இவருடைய ஜீவியத்திலையும் சகோதரன் சொன்னது போல பல காரியங்களில் உத்தமம் என்கின்ற காரியத்தில் இவர் மிகவும் விசேஷிக்கப்பட்ட ஒருவராக இருந்தார். நடத்துதல், நடத்திப்பு, முன்னிருக்கிற பரிசுத்தவான்களை கனப்படுத்துகின்ற காரியங்கள், பரிசுத்தவான்களோடு ஒருமித்திருக்கிற காரியங்கள், இப்படி அநேக காரியங்கள் அண்ணன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட ஒன்று என்று சொல்லலாம். ட்ரைனிங் பீரியடில் இருந்த நாட்களில் அண்ணன் ஜான்பால் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் இல்லாத சமயத்தில் அண்ணன் தான் அந்த காரியங்களை பொறுப்பாக இருந்து செய்வார்கள். ஒரு சந்தர்ப்பம் 3-4 சகோதரர்களாக எங்களுக்கு ஒரு டியூட்டி போட வேண்டிய காரியம் இருந்தது. அப்பொழுது அண்ணன் அவர்கள் வெளியே போயிருந்தபடினால் அண்ணன் தான் எங்களுக்கு இந்த காரியத்தை, எங்களுக்கு அந்த டியூட்டியை கொடுக்கும்படியாக இருந்தார்கள். இப்படி டியூட்டி கொடுத்து எங்களுக்கு ஜெபம் பண்ணி அல்தாசன் எங்களை அனுப்பிட்டார். நாங்கள் அப்படி ப்ரெஸ்ஸை விட்டு வெளியே வர்ற சந்தர்ப்பத்தில் ஜான்பால்னு உள்ளே வந்தாங்க. உடனே எங்களை கூப்பிட்டார். அண்ணன் உள்ளே வந்துட்டார். அண்ணன் என்ன டியூட்டி கொடுக்குறா அதை நீங்கள் செய்யுங்கன்ட்டார். நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். அண்ணனும் அண்ணனை பார்க்கலை. என்ன தம்பிங்கன்னார், இந்த மாதிரி உடனே இவர் என்ன டியூட்டி கொடுத்தாரோ அதே டியூட்டி அத்தனை பேருக்கு ஒருத்தர் கூட மாறலை, ஒரு கேள்வியும் கேட்கல. நீங்கள் இந்த டியூட்டி இப்போ செய்யுங்க. உடனே நாங்கள் விளங்கிக்கிட்டோம்.
பரிசுத்தவானுடைய மனது அண்ணனுடைய மனது எப்படி ஒன்று போல் இருக்கிறது நான் விளங்கிக் கொள்ளணும். நடத்திப்புங்கிற காரியம் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்பது. இவர் ஒரு பராக்கிரமசாலி என்பது மாத்திரமல்ல, நல்ல போர்ச்சேவகனாக தீங்கு அனுபவி என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தைக்கு ஏற்றபடி சத்தியத்தின் நிமித்தம், உபதேசத்தின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம், பரிசுத்தம் நடத்தல் நிமித்தம் பல போராட்டங்கள் காரியங்கள் கடந்து வரக்கூடியதாக இருந்தாலும் இருக்கின்ற இடத்திலிருந்து வாயை திறவாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போன்று சகிக்கின்ற ஒரு அனுபவத்தை நாங்கள் காணக்கூடியவர்களாக இருந்தோம். அது மாத்திரமல்ல, கன்வென்ஷனுடைய வேலைகள், ஊழியங்கள், பல காரியங்கள் கடந்து வரும்போது சகோதரமார் சொல்வது போல இவர்களோடு நாங்கள் இருக்கின்ற காரியம், ஒரு சேனாதிபதியானவன் எப்படி தன்னுடைய யுத்த வீரர்களை பயிற்சிவித்து முன் சென்று நடத்துகிற ஒரு அனுபவம் உண்டோ, அதே போலதான் எங்களுடைய அண்ணன் எங்களுடைய வேலைகள், ஊழியங்கள், காரியங்களில் இவர் முன்பாக நிற்பார். எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், பரிசுத்தவான்கள் எந்த அளவில் அவர்கள் சொல்லியிருக்கிற காரியங்கள் உண்டோ அதை சரியான விதத்தில் விளங்கி எங்களுக்கும் அந்த காரியத்தை விளங்கச் செய்து இந்த காரியங்களை சொல்லிக் கொடுப்பார்கள். பரிசுத்தவானுடைய மனதை குளிர பண்ணும்படியான விதத்தில் இவர்கள் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். கடந்த கன்வென்ஷனுடைய செட்டு பிரிக்கின்ற கடைசி வேலையுடைய நாட்கள், அந்த ஞாயிற்றுக்கிழமை செட்டு பிரிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு இந்த காரியங்களை சொல்லிக் கொடுத்து விட்டு அண்ணனை கேட்டோம். அண்ணன் சொன்னார்கள், எங்களுக்கு சண்டே ஸ்கூல் ஜோனல் ஜபம் இருக்கிற அப்படின்னால நான் வர முடியாது என்று சொன்னார்கள். அப்போ நான் சொன்னேன், பாஸ்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு நீங்கள் வரலாமே அப்படின்னு சொன்னேன். பரிசுத்தவான் என்ன சொல்லியிருக்காருங்க, அதற்கு நான் மாற்ற முடியாது என்று. இப்படி பல காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும், எங்களை நடத்துகின்ற காரியத்திலையும் சத்தியத்துக்கும் உபதேசத்துக்கும் ஏதுவான காரியம் எது உண்டோ அதை சரியான விதத்தில் சொல்லிக் கொடுப்பார்கள். ஆகார விஷயங்கள், இவர்கள் சுகர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆகாரத்தில் மிகவும் கண்ட்ரோலாக இருந்தாங்க. ஆனால் அதற்கு முந்தி இவங்க பொதுவாக சாப்பிட்ற காரியங்களை கவனித்து பார்த்தால் எல்லாவற்றையும் ஒன்றாக வைத்து உடனே சாப்பிடுவார்கள். கேட்டால் சொல்லுவாங்க, எல்லாமே வயிற்றுக்குள்ளே போகிறது, சாப்பாட்டுக்கான ஊழியம்தான் முக்கியம்னு சொல்லுவார். இப்படி பல காரியங்கள் இவரிடத்தில் காணக்கூடிய ஒன்றாக இருந்தது. இந்த வியாதிப்பட்ட சமயங்களில் அந்த புண்ணெல்லாம் சுத்தம் பண்ணக்கூடியான சந்தர்ப்பங்களை கூட இருக்கும்படியாக இருந்தேன். அவ்வளவு வேதனையும் தேவனை துதித்து கொண்டே ஒரு சகித்து கொண்டு இருக்கின்ற ஒரு அனுபவம் இருந்தது. இன்னும் ஒரு சில வேதனைகள் இருந்தது, அதை இவர்கள் மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளவில்லை என்றும் நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்படி அண்ணனுடைய ஜீவியத்தில் நாங்கள் கண்டதும் கேட்டதும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததும் எங்களுக்கு முன்மாதிரியாக வைக்கப்பட்ட காரியங்கள் எவையெல்லாம் உண்டோ அவைகளை நாங்களும் சரியான விதத்தில் எங்களுடைய ஜீவியத்தில் வெளிப்படுத்தி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது அவரை சந்திக்க ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட ஜெபங்களை தாங்கும்படியாக இந்த சாட்சியை முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான அண்ணனை குறித்து சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை தந்தபடினால நன்றியோடு துதிக்கிறேன். எந்த ஒரு சிறு காரியம்னாலும் ஆலோசனை கேட்கும் பொழுது அதற்கு அப்படியாக சொல்லி எங்களை நடத்துகிறவராக இருந்தார். மற்றவர்களை பற்றி குறை சொல்லும் பொழுது கூட அதை கேட்டுக்கொண்டு அவர்களிடத்தில் விசாரிக்கிறதோ மற்றவர்களை துக்கப்படுத்துகிறதான ஒரு அனுபவமோ இல்லை. நான் சிறு பையனாக இருக்கிறபடினாலே யாராயிலும் வேலைக்கு வரவில்லை என்று சொன்னால் அவங்கெல்லாம் அப்படிலாம் சுற்றுறாங்க, இவங்கெல்லாம் இதெல்லாம் செய்கிறாங்க, நீங்கள் எங்களை மாத்திரம் பிடிச்சி வேலை வாங்குறீங்க, இப்படியெல்லாம் ஒரு சில காரியங்கள் சொன்னதுண்டு. அப்பொழுது ஏற்கனவே பாலன்னு சொன்னது போல் அவர் அந்த காரியத்தை சொன்னார். அவர் உட்கார்ந்துருக்கும் பொழுது நல்ல சோர்ந்து உட்கார்ந்துருந்ததான அந்த வேலையிலே அந்த வயதான பாட்டி வந்து அந்த காணிக்கை கொடுக்கறது போல் கொடுத்ததாகவும், அதை பிரித்து பார்த்தா அதில் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்னதாகவும், அதில் இருந்து எந்த ஊழியத்தை குறித்தும் நமக்கு கொடுக்கும் பொழுது அதில் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஊழியக்காரர்களாகிய நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களை குறித்து எந்த போட்டியோ பொறாமையோ நமக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி தருகிறவராக காணப்பட்டார். சத்திய வீட்டிலே கன்வென்ஷன்
முதல் நாள் ஆரம்பமாக இருந்தது. அப்பொழுது திடீரென்று 5:30 மணிக்கு பாட்டுத்தாள் வேண்டும் என்று சொன்னாங்க. அதை குறித்து என்னவென்றே எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் பாட்டுத்தாளை குறித்து யோசனையே செய்யவில்லை. எனக்கு ஒரே பயமாக இருந்தது. முதல் நாளிலே பாட்டுத்தாள் இல்லாமல் எப்படி என்று. உடனே ஃபோன் செய்யும் பொழுது, இன்னும் 10 நிமிடத்திலே பாட்டுத்தாள் வந்துவிடும், நான் வந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவராக காணப்பட்டார். அநேக காரியங்களில் இது மாதிரி வெட்கப்பட வேண்டியதான சூழ்நிலைகள் இந்த மாதிரியான நேரத்திலெல்லாம் கூட இருக்கும் பொழுது பெரிய ஆறுதலாக இருக்கும். ஒரு சில காரியங்கள் விசாரணைக்காக போக வேண்டியதான சூழ்நிலை உண்டாயிருந்தது. அப்பொழுது சொன்னேன், அண்ணே என் மேலே இப்படியாக ஒரு சில குற்றங்கள்லாம் உண்டாயிருக்கிறது. உடனே சொன்னார், உண்மை என்னவோ அதை மாத்திரம் சொல்லிடு, மீதி எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார், அதில் எந்த மறைப்பும் உண்டாயிருக்கக்கூடாது, நீ எதாயிலும் மாற்றி பேசுவாயானால் அதை கர்த்தர் பொறுப்பெடுக்க மாட்டார் என்று சொல்லி தருகிறவராக காணப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இனி வருகிறதான நாட்களிலும் கூட இப்படியாக அநேக தகப்பன்மார்களை, சிறிய ஊழியக்காரர்களை தாங்கக்கூடியதான பாஸ்டர்மார்களை கர்த்தர் எழுப்பி தர வேண்டும். கர்த்தர் இந்த அண்ணனையும் கூட அவருடைய சமூகத்திலே சேர்த்து கொண்டார். அவர் எந்த வழியிலே போனாரோ அதே போல் நாங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றி அந்த சீயோனை அடைய நீங்களும் எனக்காக ஜெயிக்குமாறு கேட்டு சிறு சாட்சியம் முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். 1999ஆம் ஆண்டு நான் ட்ரைனிங் முடித்து எனக்கு நியமிக்கப்பட்டதான பேய்தோங்கு போகும்படி நான் ஆயத்தப்பட்டிருக்கும்போது இந்த பாஸ்டர் அல்தாஸ் என்னை அங்கிருந்து கூட்டிக் கொண்டு அவருடைய விசுவாச வீடு புழலில் அவர் இருந்ததுனால அந்த இடத்துல அவர் கொண்டு போனார். அங்கே இருந்து ஒரு வருடம் நான் அந்த விசுவாச வீட்டில் புழலில் இருந்து அவரோடு கூட இருந்து அந்த பிரான்ச் ஊழியத்தை நான் செய்து கொண்டு வந்தேன். அந்த நாட்களிலே இவர் சீனியராக இருந்தார். அப்பொழுது தான் முதலாக நான் ஊழியத்துக்கு புதுசாக அங்கே நியமிக்கப்பட்டு இருந்தாலும் கூட எந்த ஒரு வித்தியாசம் இல்லாதபடிக்கு அன்புள்ளவராய், கரிசனை உள்ளவராய், தகப்பனைப் போல நேசித்து எல்லா பகுதிகளிலும் அவர் எனக்கு ஒத்தாசையாக இருந்தார். எனக்கு அதிகமாக அந்த நாட்களிலே இந்த ஊழியத்தை குறித்து அதிகமான பயிற்சி இல்லை. ஒரு முறை வேத பாடல் கூட்டம் ஆரம்பித்தது. அந்த வேத பாடல் கூட்டத்தில் எனக்கு பேச தெரியாது என்று சொன்னேன். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, நீ என்ன பேசுகிறாயோ அதுதான் வேத பாடல் கூட்டம், நீ தைரியமாய் பேசு என்று சொன்னார். அப்படி நான் பேச ஆரம்பித்த போது அது நன்றாக ஒழுங்காக முறையோடு அந்த வேத பாடல் கூட்டம் முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். இப்படி பல பகுதிகளிலும் எனக்கு நல்ல பயிற்சியும் நல்ல உதவியாயிருந்து எனக்கு தேற்றரவாளனைப் போல என்னை தேற்றி தைரியப்படுத்தி இந்த ஊழியங்களை செய்யும்படி உதவி செய்தார். அதனால் அந்த இடங்களுக்கெல்லாம் போகும்பொழுது எனக்கு வாகனம் இல்லாமல் இருந்தது. எனக்கு ஒரு வாகனத்தை வாங்கி கொடுத்து அந்த வாகனத்திலே நீ போய் வந்து அங்கே ஊழியம் செய்யும்படி அவர் உதவி செய்தார். அந்த வாகனம் வாங்கிறதுக்கு முன்னால் அந்த கிளை ஊழியத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் மதிய ஆகாரம் கூட ஒரு ஃபியட் கார் இருக்கும். அந்த காரை அவர் பயன்படுத்தவில்லை. நான் எப்பொழுது அவரோடு கூட போனேனோ அப்பொழுது அந்த காரை என்னிடத்தில் கொடுத்து நான் அந்த காரில் போய் அங்கே ஊழியம் செய்யவும், அதில் சாப்பாடு எல்லாவற்றையும் செய்து கொடுத்து அங்கே கொடுக்கும்படி செய்யவும், இப்படியாக எல்லா விதங்களிலும் ஒரு குறையில்லாதபடி, துக்கம் இல்லாதபடி அந்த ஆரம்ப காலத்தில் எனக்கு எல்லா விதங்களிலும் நன்மையும் பிரியுமாய் செய்தார். ஆகவே இப்படி அநேக காரியங்களில் எனக்கு உதவி செய்து அந்த ஊழியங்களை செய்யும்படி நான் ஊழியக்காரனாய் தைரியமாய் அந்த ஊழியத்தில் வளரவும், எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்ற முறைமைகளை கற்றுக்கொள்ளவும் அவர் எனக்கு போதுமானவராக இருந்தார். அதனால் அறியாத நேரங்களில்
நான் ஆரம்ப காலத்திலே முதல்ல அங்கே தான் ஊழியத்துக்கு நான் அனுப்பப்பட்டேன். இவர் என்னை கொண்டு போய் என்னை பயிற்சித்து என்னை இம்மட்டுமாய் நல்ல ஒரு ஊழியக்காரனாக அவர் எனக்கு பயிற்சி தந்து நடத்தினார். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் என்னை அனுப்பி அதுக்கு அங்கே போய் ஜெபியுங்கள்னு சொல்லுவார். அந்த நேரத்தில் கன்வென்ஷன் நேரமாக இருந்தது. அந்த கன்வென்ஷன் நேரங்கள் எல்லாம் என்னை அனுப்பி ஜெபிக்க சொல்லி அந்த ஜெபங்கள் எல்லாம் அந்த கன்வென்ஷன்லாம் ஆசீர்வாதமாய் நடக்கும்படி உதவி செய்தார். இப்படி அநேக வழிகளிலே எனக்கு அந்த புதிய நாளிலே நான் புதிய ஊழியக்காரனாய் சென்றபோது எனக்கு ஒன்றும் தெரியாத நிலவரத்தில் இருந்த என்னை நான் ஒரு சிரமமான ஊழியம் செய்யும்படி ஒரு சிரமமான ஊழியக்காரனாய் என்னை பயிற்சித்து இந்நாள் வரையும் அவர் அந்த ஊழியம் செய்யும்படி உதவி செய்தார். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் அவர் பூமியை விட்டு கடந்து போனாலும் அவர் பரலோக ராஜ்யத்தில் ஆசீர்வாதமாக இருப்பார். எந்த நேரத்திலும் அவர் முகம் கோபப்பட்டதில்லை, கடிந்து கொண்டதில்லை. அதனால் அன்பாகவே நேசித்து நாங்கள் ஒரே ரூமில் இருந்தாலும் கூட வித்தியாசம் பாராட்டாதபடிக்கு ஒரு சகோதரனை போல என்னை பாவித்து அன்பாய் நேசித்து என்னை நடத்தினதுனால இந்நாள் வரையிலும் அந்த அவர் நடத்தின பாதைகளை நினைக்கும்போது நான் இந்த நாளிலே சந்தோஷமாக இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. ஆகவே ஆரம்ப நாட்களிலே இந்த ஊழியத்தை குறித்து ஒன்றும் தெரியாதிருந்த எனக்கு அவர் எல்லா விதங்களிலும் நல்ல பயிற்சி தந்து இந்த ஊழியங்களை இப்படி செய்ய வேண்டும், இப்படி பேச வேண்டும், இப்படி நடக்க வேண்டும் என்ற எல்லா வழிகளையும் எனக்கு போதித்து எனக்கு இம்மட்டுமாய் இந்த ஊழியத்திலே சிரமாய் நிற்க எனக்கு உதவி செய்த ஒரு தகப்பனாயிருந்தார். ஒரு நாளும் அவர் என்னிடத்தில் கோபமாக இல்லாதபடி அன்பாய் நேசித்து நடத்தினார். ஆனாலும் இந்த நாளிலே இந்த குறிப்பு நான் வியாதிப்பட்ட நேரத்தில் நான் அவரை பார்க்க போனேன். அப்பொழுது நான் ஜெபித்து விட்டு நல்லாய் போய்விடும் என்று சொல்லி தான் விசுவாசத்தில் வந்தேன். அவர் நல்லாய் போய்விடும் என்று நினைத்த நான் கூட இப்படிப்பட்ட ஒரு நிலவரம் வந்தது என்று நான் நினைக்கவே இல்லை. ஆனாலும் கர்த்தர் அவரை அவர் விரும்பியபடி இந்த தோட்டத்தில் இருக்கிற பூக்களிலே அவருக்கு விருப்பமான பூவை அவர் யோபிலே சொன்னது போல அவர் பறித்து கொண்டு போகிறார். யார் அதை தடை செய்வது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நல்ல மலர்ந்த பூவாய் அவர் இந்த ஊழியத்தையும் ஜீவியத்தையும் செய்து பிரகாசித்து அவர் நாமம் மகிமைக்காய் ஜீவித்து இந்த நாளிலே அவர் பறித்து கொண்டு போனார். ஆகவே அவர் பறித்து கொண்டு போனபடினால நாம் துக்கப்பட வேண்டியதில்லை. அவர் என்றென்றுமாய் நித்தியத்திலும் பரலோகத்திலும் இந்த பூலோகத்திலும் அவர் நித்தியமாய் இருப்பார் என்று விசுவாசித்து என் சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான சகோதரன் அருள்தாஸை குறித்து எனக்கு சொல்வதற்கு எவ்வளவோ காரியங்கள் உண்டு. ஏனென்றால் தம்பி ஊழியத்துக்கு வந்தது முதல் ஒரு 12 வருடங்கள் அவர் என்னோடு கூட தான் இருந்தார். எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஊழியங்களில், நடத்திப்பார்கள் கொடுத்த ஊழியங்களில் எனக்கு எல்லா விதத்திலும் ஒரு ஒத்தாசையாக, ஒரு உதவியாக அவர் இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படியாக கிட்டத்தட்ட 12 வருடங்கள் அவர் என்னோடு கூட இருந்த அந்த நாட்களில் நான் அவரை குறித்து எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நான் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷப்பட்டிருக்கிறேன், ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். முக்கியமாக அவரை பொறுத்த விதத்தில் அவர் ஒரு பரிசுத்தவானாக, அதாவது எந்த சந்தர்ப்பம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் கர்த்தருக்கென்று தன்னை வேறு பிரிக்கக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷனாக அவர் இருந்தார். அதை குறித்து எனக்கு திட்டவட்டமாய் அவரை குறித்து சாட்சி சொல்ல முடியும். எந்த ஒரு காரியத்தை அவர் என்னிடத்தில் வந்து பேசினாலும் அது சத்தியத்தின்படி உள்ளதாக, கர்த்தருடைய பட்சம் உள்ளதாக அந்த காரியம் காணப்படும். எனக்கு சகோதரர்களுக்கு
ட்ரைனிங் வருகிற சகோதரர்களுக்கு உதவி செய்யும்படியாக, ஒரு சகோதரனாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக எனக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த ஊழியங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு உதவியாக கிட்டத்தட்ட 12 வருடங்கள் அவர் எனக்கு இருந்தார். இவரிடத்தில் ஒரு காரியத்தை ஒப்பு கொடுத்து விட்டு போகும்போது எனக்கு மனதில் கொஞ்சம் கூட ஒரு தயக்கமோ கலக்கமோ இருக்காது. என்னை பொறுத்தவரை நான் ட்ரைனிங் சென்டரில் சகோதரர்களுக்கு உதவியாக இருந்தபோது நான் அவர்களோடு கூடத்தான் இருப்பேன். எனக்கு சகோதரரை பற்றி மற்ற யாரும் எதுவும் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இருக்காது. நான் அவர்களோடு கூட ஒன்றாகத்தான் நான் இருக்கிறதுண்டு. அவர்கள் ஒவ்வொருவரை குறித்த ஒரு அறிவு, அவருடைய நிலவரம், அவரை எப்படி நடத்த வேண்டும் என்பதை குறித்ததான பாரம், எல்லா காரியங்களும் தம்பி அருள்தாஸுக்கும் உண்டாயிருந்தபடினால் எனக்கு அந்த பொறுப்புகளை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு மற்ற காரியங்களை செய்யும்படியாக போகும்போது எனக்கு கலக்கம் வந்ததில்லை. அந்த அளவுக்கு எல்லா காரியத்திலையும் நம்முடைய இதயத்தையும் மனதையும் அறிந்து அதை தெளிவாக அவர் அப்படியே செய்யக்கூடியவராக இருந்தார். எனக்கு அந்த 12 வருட காலத்தில் அருள்தாஸ் மேலே ஏதாவது நான் கோவப்பட்டதாக எனக்கு ஞாபகம் இல்லை. எந்த ஒரு காரியத்தையும் அவர் நேர்த்தியாக அவர் அதை செய்யக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் அவருக்கு தந்திருந்தார். அவர் ஒரு பரிசுத்தவான், எல்லாவற்றிலும் கர்த்தருக்காக தன்னை வேறுபடுத்தி கொண்டவராய், எந்த விதத்திலும் ஒரு குற்றம் சாட்டப்படாதவராய் அவர் காணப்பட்டு கொண்டிருந்தது கர்த்தர் அவருக்கு தந்த ஒரு பெரிய கிருபை. அது மாத்திரமல்ல, அவருக்குள்ள ஒரு தியாகம், ஒரு பிரதிஷ்டை, இவைகளெல்லாம் காணப்பட்டு கொண்டிருந்தது. தன்னுடைய வசதி, தன்னுடைய சௌகரியங்கள், இதை குறித்து அவர் யோசித்ததே இல்லை. எப்பொழுதுமே கர்த்தருக்காக ஒரு தியாகம் பண்ணின ஒரு கர்த்தருடைய கரத்தில் உள்ள ஒரு பாத்திரமாக எப்பொழுதும் காணப்பட கர்த்தர் அவருக்கு கிருபை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கீழ்ப்படிதல் என்று சொல்லும்போது தேவனுக்கும் கர்த்தர் தன்மேல் வைத்திருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் ஒரு எல்லாவற்றிலேயும் பரிபூர்ணமாக கீழ்ப்படியக்கூடியவராக இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா விதத்திலும் கர்த்தர் அவரை நேர்த்தியாக உருவாக்கி எடுத்து மற்ற யாவருக்கும் கர்த்தர் அவரை ஒரு ஆசீர்வாதமாக வைத்திருந்தார். ஆகினால் நான் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த கன்வென்ஷன் பந்தல் வேலைகள் என்று சொல்லி வரும்போது அது ஆரம்பத்தில் எல்லாவற்றையும் அந்த நாட்களில் ஒரு சின்ன அளவில் இருந்தது. நான் அதை பொறுப்பாக உடன் இருக்கிற சகோதரர்களை கொண்டு எல்லாவற்றையும் செய்யக்கூடியதாக இருந்தது. அருள்தாஸ் அந்த விஷயத்தில் நல்ல ஞானம் உள்ளவராக, எல்லாவற்றை குறித்தும் நல்லபடியாக செய்து உதவி செய்யக்கூடியவராக இருந்தார். பிற்பாடு நான் மாற்றமாகி போன பிற்பாடு அந்த காரியங்கள் எல்லாம் அருள்தாஸ் இருக்கிறபடினால நானும் ஆரம்பத்தில் கன்வென்ஷன் முன்னால் வாரம் வருவேன். ஒரு 2 வாரத்துக்கு ஒரு இடக்கு வருவேன். இப்போ அந்த கடைசியிலெல்லாம் 3 வாரத்துக்கு ஒரு மாதிரி தான் அந்த காரியங்களெல்லாம் பார்க்கும்படியாக வந்தேன். ஏனென்றால் அருள்தாஸ் அதை பொறுப்படுத்திருக்கிறபடினால எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நல்லபடியாய் ஞானத்தோடு தன்னோடு கூட இருக்கிற உடன் ஊழியக்காரர்களையும் அன்போடு கூட ஒரு அரவணைப்போடு கூட அவளை வைத்து கொண்டு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராக இருந்தார். கர்த்தர் தான் அவருடைய ஜீவியத்தில் யாவருக்கும் அவர் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுது அவர் தன்னுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு கூட ஓடி முடித்து விட்டார். நான் ஒரு 10 நாட்களுக்கு முன்பதாக தம்பியை பார்க்கும்படியாய் நான் அண்ணா நகருக்கு வந்திருந்தேன். கொஞ்ச நேரம் அவர்களோட பேசவும் இருதயத்தை ஊற்றி கொஞ்ச நேரம் ஜெபிக்கவும் ஆண்டவர் கிருபை செய்தார். வியாதியை பற்றி அதனுடைய வல்லமையை குறித்து நாம் ஒருபோதும் நாம் பயந்ததில்லை. ஏனென்றால் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு மரணத்தின் விளிம்பில் இருந்தாலும் கூட நம்மை தூக்கி எடுத்து சுகமாக்க வல்லவர். தம்பியையும் நல்ல சுகமாக்கி இந்த ஊழியத்தில் தொடர்ந்து ஆண்டவர் மிகவும் ஆசீர்வாதமாக வைத்திருப்பார் என்கிற விசுவாசத்தோடு ஜெபித்து விட்டு சென்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் ஒருபோதும் தீமை செய்கிறவர் அல்ல. அவர் எல்லாவற்றையும் ஏற்ற காலத்தில்
அவர் நன்மையாகத்தான் செய்வார். கர்த்தர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். எல்லாவற்றையும் நன்மையாக செய்வார். கர்த்தருடைய நேரம் வேலை வந்தபோது, இந்த உலகத்தில் அவருக்கென்று நியமித்த அந்த நாட்கள் முடிந்தபோது, கர்த்தர் தம்முடைய அருமையான மகனை தம்மிடமாக அவர் சேர்த்து கொண்டார். இப்போது கர்த்தருடைய சமூகத்தில் அவர் சந்தோஷமாக இருக்கிறபடினால் கர்த்தரை நான் நன்றியோடு கூட நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா துதிகன மகிமைக்கும் அவர் ஒருவரே பாத்திரராக இருக்கிறார். அவர் தன்னுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு கூடி முடித்து விட்டார். நாமும் கூட நம்மை நம்முடைய பிதா அழைக்கிற ஒரு நேரம் வரும். அது எப்பொழுது என்று தெரியாது. இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்த நாளோ அடுத்த மாதமோ நமக்கு தெரியாது. ஆனால் நம்மை குறித்து என்ன? அவர் ஆயத்தமாக இருந்தார். தான் நேசித்த தன்னுடைய பரமபிதாவிடம் போய்விட்டார். ஆனால் நாமும் கூட அவர் நம்மை அழைக்கும் போது ஆயத்தமாக இருக்க வேணும். நம்முடைய ஜீவித்தை சுத்தத்தோடு கூட வைத்து கொண்டவர்களாய், தேவாவினால் நிரம்பி தேவனுடைய திவ்ய சுபாவங்களை தரித்து கொண்டவர்களாய் நானும் நீங்களும் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நான் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பாட்டின் அந்த முதல் 4 அடிகளை நான் பாடுகிறது உண்டு. அது எனக்கு மிகவும் பிடிக்கும். ஜோதி தோன்றும் தேசமுண்டு, விசுவாச கண்ணா காண்கிறோ, நம் பிதா அழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோ, நம் பிதா அழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோ. நம்மை எத்தனை பேர் அப்படி தைரியமா சொல்ல முடியும்? கர்த்தர் இப்பொழுது இந்த வேளை என்னை அழைத்தால் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். பரம தகப்பனோடு கூட வசிக்கும்படியாய், வாசப்படும்படியாய் நான் கடந்து போக ஆயத்தமாக இருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இதோ நமக்குன்பாக சாட்சியாக இந்த அருமையான மகன் கடைசி வரை தன்னுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடித்தவராய் தன்னுடைய பரமபிதா தன்னை அழைத்த போது கடந்து சென்று விட்டார். வாட் அபௌட் அஸ்? நம்மை குறித்து என்ன? நம்முடைய ஜீவியத்தை குறித்து என்ன? விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போகிறது நலம் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் எல்லா மனுஷருடைய முடிவை நாம் அங்கே காணலாம். இது இந்த மகனுடைய முடிவு, அது ஒரு ஜெயமான முடிவு, அது தோல்வி அல்ல. இந்த உலகத்தில் ஜீவிக்கும்படிய கர்த்தர் நியமித்த நாட்களை ஜெயத்தோடு கூட ஓடி முடிக்க கர்த்தர் அவருக்கு கிருபை செய்தார். இந்த கனமான ஊழியத்துக்கு வந்தது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திலே கடைசி வரை கர்த்தருக்காக நிற்க, கர்த்தருக்காக ஜீவிக்க கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். ஆகையால் நம்முடைய பரமபிதா அழைக்கிற ஒரு நேரம் உண்டு. நாமும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த வாஞ்சியோடு கூட நாம் யாவரும் ஒன்று கூட திரும்ப கூட அதை நாம் பாடுவோம். கடைசி அந்த 2 அடிகளை ஒரு 2-3 முறை முழுவதும் பாடிவிட்டு கடைசி 2 அடிகளை திரும்ப திரும்ப பாடி ஒப்பு கொடுப்போமாக. நம்முடைய பரமபிதா நம்மை அழைக்கும் போது நானும் நீங்களும் அங்கே கடந்து போக ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபம். ஒருவேளை அதற்கு முன்பாக நாம் இந்த பூமியிலே ஜீவிக்கிற நாட்கள் அதற்கு முன்னதாக முடிகிறதாக இருந்தால் நம்முடைய பரமபிதா அழைக்கிற அந்த நேரத்தில் ஆயத்தத்தோடு கூட நாம் கடந்து போக வேண்டும். சந்தோஷத்தோடு கூட கடந்து போக வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சந்தர்ப்பத்தில் தஞ்சாவூர்ல ஒரு ஊழியக்கார சகோதரர், அவருடைய பேர் எபி என்று பெயர், அவர் கும்பகோணத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர் அந்த கடைசி நேரத்தில் அவர் கர்த்தரிடத்தில் கடந்து போக வேண்டிய நேரம், எல்லாரும் பாட்டு பாடிக்கொண்டிருக்கார். எல்லாரையும் பார்த்து கை ஊப்பி, இப்படியாச்சும் நான் போயிட்டு வர்றேன், நாம் எல்லாரும் அங்கே பார்க்கலாம், நான் போயிட்டு வர்றேன், நம்ம எல்லாம் அங்கே பார்க்கலாம் அப்படி சொல்லி அவர் அப்படியே சந்தோஷத்தோடு அப்படியே கர்த்தருக்குள்ளாக கடந்து போனார். நானும் நீங்களும் கூட கர்த்தருடைய வரிக்கு ஆயத்தப்படுத்தப்படுகிற நீங்களும் நானும் கூட இந்த வேளையில் கர்த்தரிடத்தில் நம்முடைய அழைப்பு இருக்குமே, ஆனால் நாம் போக ஆயத்தமாக இருக்க வேணும். நம்முடைய ஜீவன் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டதாய் சுத்தமுள்ளதாய் இருக்க வேணும். தேவாவினால் நிரப்பப்பட்டவர்களாய், தேவனுடைய அன்பினால் நிரம்பினவர்களாய், அவருடைய திவ்ய சுபாவத்துக்குள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவர் அழைக்கும் போது நாம் போக வேண்டும். அந்த வாஞ்சியோடு கூட அதை நாம் பாடுவோமாக.
ஜோதி தோன்றும் தேசமுண்டு விசுவாசங்கள் நான் காண்கிறோம் நம்பினால் அழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம் ஜோதி தோன்றும் தேசமுண்டு விசுவாசங்கள் நான் காண்கிறோம் நம்பினால் அழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம் ஜோதி தோன்றும் தேசமுண்டு விசுவாசங்கள் நான் காண்கிறோம் நம்பினால் அழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம் ஜோதி தோன்றும் தேசமுண்டு விசுவாசங்கள் நான் காண்கிறோம் நம்பினால் அழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம் நம்பினால் அழைக்கும் பொழுது எல்லாரும் விசுவாசத்தோட பாடுவோமா விசுவாசத்தோட பாடுவோமா செல்லுவோம் நம்பினால் அழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம் நம்பினால் அழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம் நம்பினால் அழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். நான் இந்த நேரத்தை துக்கமான நேரமா நினைக்கிறது இல்லை. என் தம்பி ஜெயத்தோட இந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சிருக்கிறான். இந்த ஊழியத்துக்கு வந்தது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தின் நாட்களிலேயும் யாவிடத்தில் ஒரு சாட்சி உள்ள ஒரு மகனாக, கத்திருக்கின்ற வைராக்கியம் உள்ள ஒரு மகனாக தன்னுடைய ஓட்டத்தை ஓடி ஜெயத்தோடு ஓடி முடித்திருக்கிறேன். சந்தோஷம். நான் கர்த்தருக்குள்ளாக களி கூறுகிறேன். என்னுடைய ஆண்டவர் அழைத்தது மாத்திரமல்ல, கடைசி வரை பாதுகாத்தார், கடைசி வரை ஜெயத்தோடு வழி நடத்தினார், தன்னுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்க கிருபை செய்தார். நம்பிதான் அழைக்கும் பொழுது ஆமென் நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். நம்பிதான் அழைக்கும் ஆண்டவரே ஆமென் நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். நம்பிதான் அழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். அல்லேலூயா. நம்பிதான் அழைக்கும் போது யார் யார் அவரோடு கூட வசிக்க செல்ல ஆயத்தமாக இருக்கும்படியா நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அவர்கள் எல்லாம் தங்களுடைய 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. உங்களுக்கு எனக்கு இந்த உலகம் நிரந்தரமானதல்ல. நம்முடைய வாசம் பண்ணுகிற அதே இடம், அதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு நியமித்திருக்கிறார். நம்முடைய பரமபிதாவோடு கூட வாசம் பண்ணுகிற ஜீவியம் எவ்வளவு சந்தோஷமான ஒரு இன்பமான ஒரு ஜீவியம். கர்த்தர் நம்மை அழைக்கும் போது சந்தோஷத்தோடு கூட நாம் கடந்து செல்ல ஆயத்தமாக இருப்போமாக. ஒன்று கூட ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, praise the Lord. Jafante Befan legama rodana manaka turubigala barabahani antuda manaka digadai shaba. Hallelujah, hallelujah. கர்த்தர் தம்முடைய அருமையான மகனுடைய ஜீவிதத்தை ஆரம்பித்த அந்த வேலையை கர்த்தர் ஜெயத்தோடு கூட முடித்தபடினால் நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய 2 கரங்களை உயர்த்தி நன்றியோடு கூட நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம்.
Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Praise the Lord Jafanta, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise. அன்பான கர்த்தாவே, உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த தம்பியுடைய ஜீவியத்தில் கர்த்தர் ஆரம்பித்த வேலையை எவ்வளோ அழகாக நீர் செய்து முடித்தீர் ஆண்டவரே. நன்றியோட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, தன்னுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓட கர்த்தர் தனக்கு தந்த அந்த விசுவாசத்தை கடைசி வரை பாதுகாத்து கொள்ள தன்னோடு கூட இந்த உடன் ஊழியர்கள் யாவருக்கும், சகோதரர்கள் யாவருக்கும் ஒரு இளைப்பாறுதலும் ஆறுதலுமாக இருக்க, அவர்களுக்கு ஒரு மாதிரியாக காணப்பட கர்த்தர் நீர் கிருபை செய்திருந்தீரே. நன்றியோட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் நீர் அந்நாள் வரையும் பாதுகாக்க வல்லவர் ஆயிற்றே ஆண்டவரே. அதை ஒன்று கூட நிரூபித்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றியோட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய தயவுள்ள கரத்தில் எங்களையும் இங்கு கடந்து வந்திருக்கிற எல்லா ஜனத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உமக்காக கடைசி வரை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொருவருக்கும் இந்த பூமியில் நியமிக்கப்பட்ட நாட்கள் முடியும் போது, கர்த்தர் அழைக்கும் போது, தங்களுடைய பரமபிதாவுடைய அந்த அழைப்பை கேட்கிற சந்தோஷத்தோடு கூட கர்த்தாவை கடந்து உம்மிடத்தில் வரும்படியாக கிருபை தாரும். ஒருவேளை அதற்குன்பதாக உம்முடைய வருகை இருக்குமே, ஆனால் உம்முடைய வருகைக்காக எங்கள் யாவரையும் நீர் ஆயத்தப்படுத்தி விடும் ஆண்டவரே. உம்மோடு கூட நித்தியமாக வாசம் பண்ணுகிற அந்த ஜீவியத்தை நினைக்கும் போது ஒன்று கூட எங்களுடைய இருதயங்கள் கழிகுறுகிறது, சந்தோஷப்படுகிறது ஆண்டவரே. நன்றியினால் நிரம்புகிறது ஆண்டவரே. உடைய மகனுடைய ஜீவிதத்தில் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஒன்று கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவருடைய உற்றார் உறவினர்கள் யாவரையும் கர்த்தர் நீர் ஆறுதல் படுத்துவீராக. சபையார், அவரை அறிந்தவர்கள் யாவரையும் கர்த்தர் நீர் ஆறுதல் படுத்துவீராக. கர்த்தருக்குள்ளாக ஒவ்வொருவர் ஒன்று கூட தைரியப்பட நீர் கிருபை தாரும். இந்த மகனுடைய ஸ்தானத்தில் கர்த்தர் இன்னும் அநேக ஊழியர்களை கர்த்தர் நீர் கிருபையாய் எழுப்பும்படியாகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord, 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 praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் நம் அனைவரோடும் கூட எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மகனுடைய ஜீவிதத்தில் ஜெயத்தை தந்தார். நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் தம்முடைய ஜெயத்தை தருகிறபடினால் அல்லேலூயா. இப்பொழுது 1 to 2 மணி வரை என் சாப்பாடு நேரம். 2 மணிக்கு பிற்பாடு திரும்பவும் கூட்டம் இங்கே ஆரம்பிக்கும். ஆகிய உணவறிந்து விட்டு யாவரும் கடந்து வரும்படியாய் கர்த்தருக்குள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கவனிங்கள், இந்த ஹாலுடைய பின்புறம் சாப்பாடுக்கு தேவையானவர்கள் பொறுமையாக போய் புசித்து சீக்கிரமாய் பாருங்கள். ஊழியக்கார சிஸ்டர்ஸ் உங்கள் மேலே போங்க. பிரதர்ஸும் கூட தேவையான சாப்பாடு அந்த 3rd floor இருக்குது. சீக்கிரமாய் போயிட்டு வந்துடுங்க. ஸ்தோத்திரம். 2 மணிக்கெல்லாம் வந்துடுங்க. பொறுமையாய் போய் வாருங்கள். பின்னால் அதிகம் சத்தம் போட வேண்டாம் சாப்பிட்ற இடத்துல. ஏன்னா அங்கே ஸ்டேஜ் பக்கத்தில் இருக்கிறதுனால மைண்டில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம்.